ஆனா அரசியல் வயப்படாத ஒரு நபருக்கே அவ்வளவு சிக்கல் இருப்பது ஏன் அந்த ஒரு சீன் போதுங்க. என்ன சொல்றேன்னா, என்ன ஏன் நான் எங்க ஓடணும், ஏன் ஓடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யார் துரத்துனா? யார் क्वेश्चन ரைட்டுங்க. யார் துரத்துனா? நான் என்ன சொல்றேன், அரசியல் வயப்படாத அவனுக்கே அந்த சூழ்நிலை யார் துரத்துனான்னு சொல்லுங்க. அந்த கேரக்டர் ஒரு இடத்துல சாரி, அவர் ஃபீல் உங்களுக்கு புரியுது இல்ல? ஆமா, யார் துரத்துனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. எதிரி யாருன்னு தெரியாம எப்படி ஒரு ஃபீல் நீங்க போக்க முடியும்? இல்ல அவர்தான், அவன் தெளிவா தெரியுது, சாலிதான் தெளிவா தெரியுது. அதான் சொல்லலங்க. அதான் பயோகிராபிக்கல் இல்ல, நீங்க பயோகிராபிக்னு நீங்க வந்து திரும்ப திரும்ப வழிய வைக்கிறீங்க இல்லையா? எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா this is not biography of anybody கிடையாது. இந்த கருத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதுதான் இந்த படத்தோடைய டைரக்டருடைய சக்சஸ்ன்னு சொல்றேன். இல்ல இப்போ இந்த வாதத்தை வந்து நம்ம பெருசா இருக்கணும்னா இப்படி ஒரு சிக்கல் வரும். அப்ப இந்த வெற்றி வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப சுலபமா கிடைக்குது. நாங்களும் அதை தானே சொன்னோம், இடஒதுக்கீடுல அவங்க ரொம்ப சுலபமா வந்துடுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு பேசுற இந்த அரசியலுக்குள்ள இந்த படம் சிக்கிக்கும். ஆனா எனக்கு பாக்குறப்ப ஐடியாலஜி மூலியமா தான் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருந்தாங்களோ அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அமீரோட சாதி என்னன்னு சொல்லல, இவருமே சொல்லல, அண்ணாச்சி ஓகே அவர் சொல்லியிருக்காரு, இவருக்கு நான் சொல்லல. ஆனா ரெண்டு பேருமே ஒரு ஐடியாலஜில தான் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு சம்பவம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். பிகாஸ் இட்ஸ் a pan India மூவி. இன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்கு கீழே என்ன வச்சா ஓடும்? அது ஏசியன் கப் தான். அது எந்த இது வேணாலும் வச்சிருந்துருக்கலாம். அந்த ஒரிஜினல் கபடி வீரருக்கு அந்த போட்டி கூட இருந்துருக்கலாம். எப்போ நீ எதையுமே ஒரிஜினலா சொல்லப்பா, எல்லாமே புனைவா தான் வருது. இதை மட்டும் என்ன ஒரிஜினலா வலியுறுத்தி நீங்க ரெண்டாவது ரீமேட்ச் பண்றீங்களா? நீங்க டீம் நீங்க தோத்துட்டா நான் ரிட்டர்ன் ஊருக்கு வர மாட்டேன். நான் மாடியில் 22ஆவது மாடியில் தங்கியிருந்தேன். நான் விழுந்து செத்துருவேன், வரமாட்டேன். ஓப்பன் ஆகும். எளிய மனிதர்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடையே ஒரு எளிய மனிதர் மாஸ்க் கொடுத்து தள்ளி விட்டு போறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து மோகன்ஜி, இப்ப வரப்போற தேசிய தலைவர், அதை போட்டு நல்லா விமர்சனம் பண்ணுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு எதிர்த்தரப்பாக யார் இருக்க வேண்டும் என்பதில் இங்க எல்லாருக்கும் 15 வயது 20 வயது இளைய பெண்களை தான் வந்து ஆண்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஆனா எப்படி இருந்தாலும் உங்களால 10 வயது 20 வயது முதிர்ந்த ஆண்கிட்ட வந்து உங்களால ஒரு திருமண வாழ்க்கையில இருந்து நல்லபடியா வாழ முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கிற போது 1 வயதோ 2 வயதோ மூத்தவளாக இருக்க ஒரு பெண்ணிட்ட இருந்து ஒரு ஆண் ஏன் தன் காதல் வாழ்க்கைய திருமண வாழ்க்கைய ஏன் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்விய இவரு அவங்களையும் குறைச்சி சொல்லல, இவங்களையும் ஏற்றி சொல்லல. ரெண்டு பேரும் பொதுவாக சொல்றாரு. பொதுன்ற ஒண்ணு கிடையாது, நடுநிலைன்ற பொய் ஒண்ணு கிடையவே கிடையாது. சரி தவறு ரெண்டு தான். இந்த இதுல 20 மனிதர்கள், அமீர் ஒரு தலைவராக ஆனதுக்கும் அமீர் கதாபாத்திரம் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கும் லால் கதாபாத்திரம் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் எனக்கு யூனிவர்சல் லான்னு சொல்லி ஒரு தியரி ஒன்று இருக்கு. அந்த யூனிவர்சல் லா தியரி என்னன்னா, செல்வராகவன் வந்து மயக்கம் நிலையம் அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த படத்துல அதே மாதிரி யூனிவர்சல் லானா இப்போ நீங்க ஒரு பசுபதியுடைய நடிப்பாக இருக்கட்டும், மாரி செல்வராஜுடைய இயக்கமாக இருக்கட்டும், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பர் ஷாட். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வெளிவந்து. இன்னொரு ஆச்சரியமாக விஷயம் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, வணக்கம். இது கழகத்துறை திரையாடல்ங்கிற ஒரு உரையாடல் பகுதியாக ஒரு சினிமாவை பற்றி குறித்து பேசுறதுக்காக இப்போ நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். குறிப்பாக இதில் கலந்து கொள்வர்கள் யாருனாக்க பேராசிரியர் ரபிக் ராஜா கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் கேசவன் ஒரு நல்ல கேமராமேன், அவரும் கலந்துருக்கார். சினிமா உறுத்து கூடுதலாக பேசக்கூடியவர் தம்பி தமிழ்ச்செல்வன், அவரும் இந்த படத்தை பார்த்து அவர் பாயிண்ட் ஆஃப் பதிவான காட்டுகிறார். தொடர் மகாலட்சுமி எழுத்தாளர் கவிஞர், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த படத்தை பற்றி பைசன் படம் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கலவையான விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்ச்சம் அதை கொண்டாடி கொடுத்தாலும் கூட ஒரு பக்கம் ஒரு சாதி சார்ந்தவர்கள் கூடுதலாக விமர்சிக்கிறார்கள். அதை தாண்டி இதில் அறிவு தளத்திலையும் ஒரு சினிமா தளத்திலையும் கூட ஒரு பல்வேறு வகையான கோணங்களில் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவா இருக்குங்கிறத இதை முழுக்க பதிவு பண்ண போகிறோம். வாங்க விவாதத்துக்குள் போவோம். நீங்களே இந்த படத்தை பற்றி முதல்ல ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
அது நடிப்பு, டெக்னிக்கல், பொலிட்டிக்கல், என்ன பாயிண்ட் ஆஃப் இருந்தால் அதை முதல்ல பதிவு. எனக்கு பிடித்த விஷயம் சொல்கிறத விட ஆச்சரியமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா மாரி செல்வராஜருடைய கதை தேர்வு, அவங்களுடைய கலைஞர்கள் தேர்வு, எதை எடுத்தால் அந்த படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு, எந்த டைமில் எந்த இடத்துல எதை கோர்த்தா ஒரு படம் வந்து அப்லிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நுண்ணுணரும் திறன், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கணக்கச்சிதமாக வந்து கோர்த்ததாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். படம் பேசுகிற அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஒன்று பேசுறது, படத்துக்குள்ளே நின்று ஒன்று பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தூளமாக விசாரணை செய்யக்கூடிய தேவை இருக்குது. இந்த படத்தில் துருவ் அவர்களுடைய மிக காத்திரமான ஒரு அர்ப்பணிப்புடன் கூடிய ஒரு நடிப்பு. அப்புறம் நமக்கு எப்போ எல்லாம் தெரிஞ்ச விஷயம், பசுபதி வந்து ஒரு மகா கலைஞன். அந்த மகா கலைஞனுடைய ஒரு பல்வேறு பரிணாமத்தை நம்ம தூள்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஷாட் காலமாடனாக அவர் வந்து அருளாடி வரும்பொழுது அவர் தான் காலமாடன். ஆனால் தன்னுடைய மகன் அங்கே செலக்ட் ஆவானா இல்லையாங்கிற ஒரு பரிதவிப்பை வரமருளும் சாமியாகவும் நின்றுட்டு அதே தனக்குள்ள இருக்கிற சாமி கிட்ட கேட்டு பரிதவிச்சு இறைஞ்சுகிற அந்த ஒரு காட்சி அமைப்பு அப்படிங்கிறது பசுபதியோடைய நடிப்பாக இருக்கட்டும், மாரி செல்வராஜுடைய இயக்கமாக இருக்கட்டும், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சூப்பர் ஷாட். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வெளியே வந்திருக்கு. இன்னொரு ஆச்சரியமாக விஷயம் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, லிவிங் பர்சனாலிட்டியாக கருதப்படக்கூடியவர்களை கதை மாந்தர்களாக மாற்றி அவர்களை பற்றி ஒரு முழு பரிணாமமும் வெளிப்பட்டு விடாதவாறு மிக கவனமாக ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு விவாதத்தை வந்து வெளியில் கட்டமைக்கிற ஒரு போக்கு வந்து கடந்த ஒரு 7-8 வருடங்களாக தமிழ் சினிமா சூழலில் முற்போக்கு தளத்தில் இருக்கு. அந்த தளத்தில் முதல் வெற்றியாளராக நான் வெற்றிமாறனை பார்ப்பேன், அடுத்த வெற்றியாளராக ரஞ்சித், அடுத்த வெற்றியாளராக மாரி செல்வராஜ். இப்போ இவங்களுடைய கதை சொல்லும் பாங்கு அப்படிங்கிறது யாருக்கு ஒரு பயனளிக்குதோ இல்லையோ அப்படிங்கிறத தாண்டி ஒரு இயக்குனராக அவர்களுடைய வளர்ச்சிக்கு அது பயனளிக்கக்கூடியது. அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் வாட் தே வாண்ட் டு கன்வே டு த சொசைட்டி அப்படிங்கிறது ஹைலி அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். பைசனில் எனக்கு ஒரு முக்கியமாக பிடிச்சது என்னென்னா அந்த சினிமோடோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் படம் வந்து அந்த கதை அவ்வளோ தேர்ந்தெடுத்து பண்ணாலுமே இந்த படத்தை வந்து நம்ம ஒளிப்பதிவு பண்ணிட்டு காட்டுற விதம் ஒன்று இருக்குல்ல, ஸோ அது எனக்கு வந்து எங்கேயுமே எனக்கு லேக் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக சினிமோடோகிராஃபியில் 5 சீன் சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. கம்போசிஷன், கேமரா ஆங்கிள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி 5 சீன் ஒரு 5 இருக்குது மொத்தம் சினிமோட்டோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி 5 இருக்குது. ஸோ அந்த 5ஐயுமே கரெக்டாக கையாண்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஷார்ட் அவங்க காட்டுறப்பையும் சரி, எமோஷனை கடத்துறதும் சரி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த கதையை வந்து கரெக்டாக அது வெளியும் படுத்துச்சு. இன்னொன்று என்னென்னா ஆக்டிங்கை பொறுத்தளவு கேஸ்டிங் வந்து ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. துருவாக இருக்கட்டும், ஏன்னா இப்போ துருவ் நடித்தது வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் அவருக்கு மிஸ் ஆகுது, ரொம்ப வந்து ஒரே மாதிரி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி. அது வந்து எனக்கு கரெக்டாக தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு பர்சன் வந்து ட்ராமாவில் இருந்து அவன் இருக்கான், ஒரு பர்சன் ரொம்ப ட்ராமாவாக இருக்கான் அவனுக்கு சின்ன வயசில். ஸோ அதில் வந்து மீண்டு வர்றப்ப அவனுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சைக்காலஜிக்கல் வைஸ் பார்க்குறப்ப. ஸோ அந்த இதில் எனக்கு அந்த எமோஷன் கொடுக்காததுமே எனக்கு ஒரு மாதிரி கரெக்டாக பட்டுச்சு. வேற இந்த எனக்கு வந்து அதில் காதல் போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய எதுவுமே இல்லை, அது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அதை ஹைப் பண்ணி காட்டாமல் அனுபவம் போட்டு காதலுக்குன்னு சொல்லி தனியாக எதுவுமே, ஏன்னா 2 பேருக்குமே டைலாக்ஸே இருந்திருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அந்த டைலாக்ஸ் இல்லாததும் ஒரு மாதிரி அழகாக தான் இருந்துச்சு. அவர் வந்து அதாவது அந்த பெண்ணை காதலிக்கிறதோட அவர் வந்து அவர் விளையாட்டு அதிகமாக காதலிச்சார். அதனால தான் எனக்கு யூனிவர்சல் லான்னு சொல்லி ஒரு தியரி ஒன்று இருக்குது. அந்த யூனிவர்சல் லா தியரி என்னன்னா, இது ரசவாதி, அதுக்கப்புறமா அந்த சீக்ரெட்டு, ரகசியம். ஸோ இந்த மாதிரி புக்கில் வந்து ஒரே ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு யூனிவர்ஸை வந்து நீங்கள் நிறையா ரொம்ப யூனிவர்ஸை பொறுத்தளவு நீங்கள் எதை அதிகமாக விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சே தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அது நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செல்வராகவன் வந்து மயக்க மின்னலையும் அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ
ஸோ இந்த படத்துல அதே மாதிரி யூனிவர்சல் லானா இப்போ நீங்க ஒரு விஷயத்த அதிகமா நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்காண்டி நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அதுவா தேடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எதை தேடி போகிறோமோ கான்செப்ட் ஆஃப் யூனிவர்சல் லா. ஆமா, there is no law. ஆமா, தியரி சொல்லப்போனா இது கான்செப்ட் தியரி. இதை வந்து இந்த இடத்துல கபடியை பொறுத்தளவு ஏன்னா எல்லா இடத்துலயும் கபடியை வந்து கேமரா இங்க வந்து கபடி. ஆமா, மயக்கமனாலேயே இப்படி அவர் வந்து சுயநினைவு இல்லாம போயிருவாரு, எந்த ஒர்க்குமே இருக்காது. ஆனா முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு, அதுக்கான அது ரொம்ப நேசிச்சு பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா அவர் சுயநினைவு இல்லாதப்ப அவருக்கான அந்த புக்கு வந்து அதுவா விழுந்து, ஸோ இதுதான் யூனிவர்ஸோட இது மேஜிக்னு சொல்லுவாங்க. அது அந்த சீக்ரெட்டு இந்த மாதிரி புக்லாம் அதான் கோரா யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இந்த ஒரு தியரியை தான். இந்த மாதிரி தியரியை நிறைய படத்துல வந்து பண்ணியிருப்பாங்க, இந்த படத்துலயும் இந்த பண்ணியிருக்காங்க. ஆனா வெளிப்பாடு இப்படி சொல்ல அந்த கபடிக்கும் அவனுக்கு வந்து அவனுக்கான எஃபர்ட் போட்டுருவான், எவ்வளவு எஃபர்ட் முடியுமோ எந்த இடத்துலயும் நிக்காம அவன் அதை லவ் பண்ணி அவ்வளோ அழகா பண்ணியிருப்பான். அவனால முடிஞ்ச ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டியிருப்பான். கடைசியில அவனுக்கு வந்து இல்ல இது கிடைக்காது உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றப்ப டக்குன்னு வேற யாரோ மூலியமா டக்குன்னு ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ உனக்கு கிடைச்சிருச்சு, உன் பேர் லிஸ்ட்ல வந்துருச்சு, தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிட்ட, இந்தியாவில் செலக்ட் ஆகிட்ட. ஸோ அதுக்கப்புறமா கடைசியில் அவன் போகிறது ஜெயிக்கிறது வரைக்குமே இந்த கான்செப்டாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் அதில் அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து லவ்ல அனுப்பாமாவோட லவ்லையும் ஸோ லவ் பண்ணுவான், அது அவனுக்கு கிடைச்சிரும் கடைசியில். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் அமீரோட கதாபாத்திரம், அதுக்கப்புறம் அவங்க அந்த ஏற்ற இறக்கம், ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் உருவாகிறாரு அப்படின்னா அந்த தலைவர் வந்து ஒரு நோக்கத்தோட உருவாகி இருப்பாரு. அந்த நோக்கம் வந்து கடைசியில் போக 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 அவங்கள ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு இப்படி சொல்ல ஒரு செட் ஆஃப் பார்ட் இவங்க வந்து இப்படி இவங்க இப்படி சொல்லி பிரிச்சுறாங்க. கடைசியில் அந்த தலைவர் வந்து உருவானதுக்கான காரணம் வந்து வேற யாரும். அந்த டைலாக்ஸில் அதெல்லாம் காட்டினது இப்போ டைலாக் ரைட்டிங் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன சின்ன இது பண்ணியிருந்தது. தம்பி நீங்க முதல்ல நடிப்பு தான். முதல்ல இயக்குனரோட கதை அமைப்பு, கதை தேர்ந்தெடுத்த விதம், அதை திரைக்கதையாக மாற்றின விதம், வசனங்கள் எல்லாமே இருக்குது. அது முழுமை அடைஞ்சது அவங்களோட நடிப்புக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக துருவ விக்ரம் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப எது தேவையோ அது அங்கே இருந்துச்சு, எது தேவையோ அதான் அப்படின்ற விதத்தில் எல்லா நடிகர்களுமே, பசுபதி சாராக இருக்கட்டும், அனுபமாவாக இருக்கட்டும், அவங்க கூட அக்கா கதாபாத்திரம் நடித்தவங்களாக இருக்கட்டும், லாலாக இருக்கட்டும், அமீர் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட ஒரு வெற்றியாக நான் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் இங்கே அது ஒரு பொது கருத்தாக இருக்குது. ஆனால் அந்த கோணத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது. இவர் அவங்களையும் குறைச்சி சொல்லலை, இவங்களையும் ஏற்றி சொல்லலை, ரெண்டு பேரும் பொதுவாக சொல்லிட்டாரு. பொதுன்ற ஒன்று கிடையாது, நடுநிலைன்ற பொய் ஒன்று கிடையவே கிடையாது. சரி தவறு ரெண்டு தான். இந்த இதில் 20 மனிதர்கள், அமீர் ஒரு தலைவராக ஆனதுக்கும், அமீர் கதாபாத்திரம் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கும், லால் கதாபாத்திரம் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அமீரோட கதாபாத்திரம் தலைவரானதுக்கான காரணம்ன்றது ஒன்று. அவர் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து அதுக்காக அவர் பின்னாடி மக்கள் திரண்டாங்க. லால் பின்னாடி மக்கள் திரண்டது அதுக்கான காரணம் வேற. ஸோ இந்த ரெண்டு தலைவர்களுமே வேற வேற, அவங்களுடைய நோக்கங்கள் வேற வேற, அவர்கள் தலைவர்களாக ஆனதுக்கான நோக்கங்களே வேற. அதை பொறுத்து அந்த அதை தாண்டி அவங்க 2 பேருமே சாதாரண மனிதர்கள் தான் அப்படின்ற அந்த ஒரு இது. ஏன்னா அதுக்கு அடுத்து அவர்களுக்கு அடுத்து வர கிளைகளில் இருக்கவங்க தான் ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பிளவு ஏற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சச்சரவுகள்லாம் உருவானதுக்கான காரணம்ன்றது வேற. அது மேல் தலைமையில் இருக்கவங்களுக்கு சரியா தெரியுது. லால் கதாபாத்திரமும் சொல்லியிருப்பாங்க, இதை நான் இந்த ஒரு தம்பிக்காக தான் எடுத்தேன், இது எப்படியோ போய்கிட்டு இருக்கு. அமீரும் அதே போன்ற ஒரு வசனத்தை காரில் பரப்பு சொல்லியிருப்பாங்க, நான் தொடங்கினதுக்கான காரணம் ஒன்று, இங்கே என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ அந்த தலைவர்கள் சரியோ தவறோ நோக்கத்தில் அவங்களோட புரிதல் இருக்காங்க. அதுக்கு அடுத்து இருக்கிற அவங்க யாருக்கும் அந்த புரிதல்ன்றதெல்லாம் மாற்றி மாற்றி சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. அதான் இன்னொன்று, இப்போ இருக்கிற வசனம் அந்த இளைஞர்களோட கருத்துப்படி பொதுவாலாம் கிடையாது, எது சரியோ அதை பேசியிருக்கு. இது மாரி செல்வராஜ் மேலே இருக்க ஒரு அதான் அவர்களை புரிஞ்சுக்கணும். மாரி செல்வராஜ் இப்போ தான் 2 பேரும் பொதுவாக எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குன்னு. அவர் எப்பவுமே ஒரே கருத்து தான் இருக்காரு, சமத்துவத்தை பேசுறாரு, அவ்வளோதான். சமத்துவன்ற அந்த ஒரு கோட்பாடை பேசுறாரு. அந்த வரியரும் பெருமாளா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், அங்கே எது சரியோ அங்கே அதை பேசுறாரு. இது வந்து நிஜத்தில் நடந்த சம்பவங்களை பொறுத்தது. இங்கே எது சரியோ அதை பேசியிருக்காரு, ஆதரவாக பேசல, எதுவும் பேசுறாரு, ஒரு கருத்தை தான் பேசியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் அந்த இதெல்லாம் எனக்கு இந்த படத்தோட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் பெண் கேரக்டர் அதிகமாக உலாவுது. அந்த அடிப்படையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பெருசாக இந்த படத்தை பற்றினா எந்த பிம்பத்தையும் நான் என் மூளைக்குள்ளே வச்சுக்கல. தேட்டருக்குள்ளே நுழைஞ்ச அந்த நிமிஷத்துலேருந்து படம் முடிந்து வெளியில் வர வரைக்கும் நான் ஒரு விதமான பிரமிப்பில் இருந்தேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு இயக்குனரோட ஒரு சமூகத்தின் மீதான பொறுப்பு இருக்குல்ல,
ஒரு சிக்கல் இருக்கு அவருக்கு. இந்த சிகப்பா இருக்கெல்லாம் நல்லவன் அப்படின்னு சொல்ற மாதிரி, கருப்பா இருக்கிறவன் எல்லாம் இப்படிதான் படம் எடுக்கணுன்ற அந்த சிக்கலுக்குள்ள இருந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடையும் அவர் மீது எனக்கு பரிதாபம் கூட வந்தது. ஏன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எந்த இடத்துலையும் சிக்கலாக அவர் சினிமாவை அவரால் கொடுத்துடவே முடியாதுங்கிற சிக்கலுக்குள்ள இருந்து எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் நான் அதை உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பட காட்சி அமைப்புகள். ஒருத்தர் தன் வாழ்க்கையோட வெற்றிக்காக ஓடிட்டே இருக்கிறான், அவன் ஓடும் போதெல்லாம் காட்சி கேமரா மேல இருந்து வருது. அது ரொம்ப அற்புதமான காட்சி அமைப்பு. இவன் வந்து இந்த மக்களோட ஓடல, அவனோட வெற்றிக்காக அவன் ஓடிட்டே இருக்கிறாங்கிறது. அவன் ஓடும் போதெல்லாம் அந்த கேமரா மேல இருந்து காமிக்கும் போது அந்த ஆங்கிள் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப பிரமாதமான காட்சி அமைப்புகள். அதோட துருவோட நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு அந்த கதாபாத்திரம் புறக்கணிக்கிற போதெல்லாம் ஒரு முடிவு இல்லை, இந்த இடத்துல நீ தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இந்த தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பாணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாணியில் அவன் ஹீரோயிஸை வந்துருமோன்னு நினைச்சேன் நான். டேய் நீங்கெல்லாம் யாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோயிசத்தோட ஒரு டயலாக் வந்துருமோ அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அதை வந்து இயக்குனர் உடைச்சிருக்கிறாரு. இல்ல, அவன் கதாநாயகங்கள் இல்லை, சாதாரண கனவுகளோட ஓடிட்டு இருக்கிற ஒரு சராசரி மனிதனா அவனை காமிச்சது விதம் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் இன்னொன்று, இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் பேசாத ஒரு விஷயம் அந்த படத்துல பெண்கள் விஷயத்துல வந்து பேசியிருக்கிறாங்க. ஒரு ஆண் வந்து மூத்தவனாகவும் பெண் இளையவனாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு உடைச்சிருக்காங்க. இதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஏன்னா தமிழ் சமூகம் அப்படியா வடிவமைக்கப்பட்டிருக்கு. திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா 10 வயது 15 வயது 20 வயது இளைய பெண்களை தான் வந்து ஆண்கள் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் உங்களால 10 வயது 20 வயது முதிர்ந்த ஆண்கிட்ட இருந்து உங்களால ஒரு திருமண வாழ்க்கையில இருந்து நல்லபடியா வாழ முடியுன்ற நம்பிக்கை இருக்கிற போது 1 வயதோ 2 வயதோ மூத்தவளாக இருக்க ஒரு பெண்ணிட்டு இருந்து ஒரு ஆண் ஏன் தன் காதல் வாழ்க்கைய திருமண வாழ்க்கைய ஏன் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்விய ரொம்ப ஆர்ப்பாட்டமாவெல்லாம் கேட்கல, போற போக்குல அவர் சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப கேஷுவலா வந்து உடைச்சிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பெண் கதாபாத்திரம், அந்த காதலியோட கதாபாத்திரம் ரொம்ப அழகா இருந்தது. இன்னொரு ரொம்ப முக்கியமா நான் கவனிச்ச பகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய மக்கள் அந்த சமூகத்து கூட இருக்கிற பெண்கள் மீதான மரியாதை இருக்குல்ல, ரொம்ப கௌரவமா நடத்தப்படுறாங்க. இதை நான் அந்த படமா மட்டும் பார்க்கல, நான் வாழ்ந்த என்னோட கிராமத்து வாழ்க்கையில இருந்து நான் சொல்றேன். அங்க இருக்கிற எளிய மக்கள் சமத்துவத்தோட இருக்கிறாங்க. சமத்துவத்தோட வாழ்ந்ததை நான் கண்ணாலையும் பார்த்துருக்கிறேன். அதையும் இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கதாநாயகன் அவ்வளோ சவாலா தன் வெற்றிக்காக ஓடுற ஒரு தம்பிக்காக அவனை சப்போர்ட்டா நிற்கிற ஒரு அக்கா கதாபாத்திரமாக இருக்கட்டும், அவன் எப்படினாலும் ஜெயிச்சு வந்துடுவான், தன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு காத்திருக்கிற அந்த பெண் கதாபாத்திரமா இருக்கட்டும், பெண்களை அவ்வளவு அற்புதமா ரொம்ப ரொம்ப இயல்பா அவங்க ரொம்ப கௌரவமா காமிச்சிருக்கிற ஒரு படமா நான் இதை பார்த்தேன். ஏன்னா நம்ம மிகப்பெரிய ஸ்டாரோட படம்லாம் பார்த்துருக்குறோம், அதுல சும்மா ஹீரோயிசமா மரத்தை சுத்தி கட்டிப்பிடிச்சு ஒரு டூயிட் பாடி போற அந்த ஒரு காட்சி வர்ற அந்த சினிமாக்களுக்கு மத்தியில பெண்களை இவ்வளவு உயர்வா காமிப்பதை நான் ரொம்ப நான் படம் பார்த்துட்டு இருக்க போதே என் பையன்கிட்ட சொன்னேன். இந்த காட்சி எனக்கு புதுசா இருக்கு தமிழ் சினிமாவுக்கு. பெண்களை வந்து அந்த அவரு சாதி தலைவனா வர்றவர் கூட அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வராரு, அங்க விருப்பம் இல்லை அப்படின்ற போது அந்த பெண்ணுக்கு தர்ற மரியாதை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகா ஒரு சமத்துவத்தை வந்து காமிச்சுதான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பெண்கள் குறித்த இந்த பார்வை அந்த படத்துல ரொம்ப இயல்பாவே அதை காமிச்சிருந்தாரு. ரொம்ப பிரமிப்பாவோ அல்லது பிரம்மாண்டமாவோ அதை காமிக்கவே இல்லை, ரொம்ப இயல்பா அதை காமிச்சது, போற போக்குல காமிச்சதுங்கிறது ரொம்ப பிடிச்சது எனக்கு. பொது சமூகம் இதை கொண்டாடுது, அறிவுசார் சமூகமும் விமர்சனம் இருந்தாலும் அதையும் தாண்டி கொண்டாடுது. ஆனாலும் கூட அதை தாண்டி ஒரு நரேட்டிவ் பண்ணுற வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஊடகங்களை வந்து நான் கொஞ்சம் கடுமையாக பார்க்க வேண்டியிருக்கு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அனாவசியமான கேள்வியை வெறும் கான்ட்ரவர்சி உருவாக்குவதற்காகவே ஏதாவது ஒரு சின்ன குழியில் தள்ளுவதற்கான முயற்சி தொடர்ந்து நடக்குது. அதையும் கூட அவர் அழகாக தான் கையாண்டுக்கிறாரு. அதை தாண்டி இதில் வேற என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த நெகட்டிவ்க்குலாம் உங்களை போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு நம்மளே வழியாகணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வேற என்னவெல்லாம் அதில் வந்து என்ன இது இன்னும் இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு கலைஞனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சில நினைப்பாங்க இல்லையா, அது போல ஏதாவது இருந்தால் பகிர்ந்துக்கலாம். இப்போ படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட். அந்த விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து எது உண்மை எது பொய்யெல்லாம் நீங்கள் நகர்ந்துட முடியாது. ஏன்னா நீங்கள்
எதன் காரணமாக ஒருத்தர் புறக்கணிக்கப்பட்டாரு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து உணர்றீங்களோ அதன் காரணமாகவே அவர் தூக்கி வைத்து கொண்டாடப்படுவதையும் நீங்க உங்கள் மனம் வந்து ஆதரிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் இங்க வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண நான் விரும்புறேன். சினிமா பேசக்கூடிய அரசியலை பற்றி நம்ம பேசியிருக்கோம் சரிங்களா. அப்ப சினிமா பேசும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல பக்காவான கதைக்களம், பக்காவான இது. இப்ப தம்பி சொன்னாரு நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சொன்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு கான்ட்ரோவர்சி. நடுநிலையா இருக்கிறாரு அப்படின்னா நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா, இல்ல அது உங்க ஒப்பீனியனா அப்படிங்கிறத வச்சுட்டு பாண்டியராஜன் அவரோட ஒப்பீனியன்ல இருக்காரு, கந்தசாமி அவரோட ஒப்பீனியன்ல இருக்காரு அப்படின்னு விடுறதுதான் நடுநிலை. அதை ரெண்டை பத்தி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுதான் நடுநிலையற்றது. நீ நடுநிலையற்று அவர் இருக்கணும்னு நான் சொல்லல, நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்ல இருந்து சொல்றேன். அப்ப நான் என்ன பாக்குறேன்னா, நீங்க வந்து நீங்க சினிமா தொழில் இருக்கதா அறிமுகப்படுத்தினாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஒரு சினிமாவில் வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், கடந்த 8-9 வருடங்களாகவே பத்தி எரியிற டாபிக்ஸ் எடுத்துட்டு அதை டைல்யூட் பண்ற ஒரு போக்கு. இது கேட்க எல்லாத்துக்கும் கூட கொஞ்சம் கஷ்டமாகவும் அதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கூட இருக்கலாம். பட் ஐ நெவர் சப்போஸ் டு காம்ப்ரமைஸ். பிகாஸ் ராட்சசி உங்ககிட்ட நான் பேட்டி கொடுத்துருக்கேன், 300 வியூஸ் தான் போச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ராட்சசிங்கிறது தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கக்கூடிய தேவதைன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அதே போல இன்னொரு படம் அவர் ராஜமுருகனுடைய ஜிப்சி, அதை நீங்க போடவே இல்லை. ஏன்னா அது என்னோட கண்ணோட்டம் ரெண்டுமே வேற. ராட்சசியை தூக்கி பிடிச்சு கொண்டாடினவங்க எல்லாம் முற்போக்கு சமூகத்துல தான் இருந்தாங்க. அது ஒரு என்ஜிஓ படம், அது முழுக்க முழுக்க டீச்சர்ஸை மானிட்டர் பண்ணதுக்கு திணிக்கப்பட்ட ஒரு படம். அது போல நான் அந்த படத்துல தான் சொல்றேன், அந்த படம் கர்ணன் வரிசையா வருது. இந்த படங்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பேசுற ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது எங்க இருக்கு? மாரி செல்வராஜோட 5 படமும் ஹிட், ரஞ்சித்தோட ஆவரேஜா எல்லா மூவிஸும் ஹிட். அப்போ ஒரு சாரார் கட்டமைப்பது போல இது சாதிய சமூகம் இன்னாரை வெல்ல விடாது அப்படின்னா வெற்றி பெற்றது எங்க? லண்டன்லயா? இங்கதான் வெற்றி பெற்றது. அப்போ எளிய மனிதர்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தோடையே ஒரு எளிய மனிதர் மாஸ் கூடத்தை தள்ளி விட்டு போறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து மோகன்ஜி, இப்ப வரப்போற தேசிய தலைவர், அதை போட்டு நல்லா விமர்சனம் பண்ணுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு எதிர்த்தரப்பாக யார் இருக்க வேண்டும் என்பதில் இங்க எல்லாத்தையும் பிரச்சனை இருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு அடிப்படை சாதியை அரசியலுக்கு அல்லது ஒரு கமர்ஷியல் ஃபில்முக்கு எதிரான ஒரு டெக்னிக்கல் லீடாக நாம இவங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். ராம்ல இருந்து ஈவன் ராதா மோகன்ல இருந்து ரஞ்சித் சார்ல இருந்து மாரி செல்வராஜ் எல்லாரையுமே நம்ம எடுத்துக்கலாம். லெனின் பாரதி ஒரு படம் கூட எடுக்கல, ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறம் வரல. உண்மையிலேயே நீங்க குரல் கொடுக்குறா லெனின் பாரதி தான் குரல் கொடுக்கும். ஏன்னா ஒரு மேற்கு தொடர்ச்சி மேல ஒரு அதி அற்புதமான ஒரு கிளாஸ் நேச்சர்ல வந்த ஒரு படம். அதுக்கப்புறம் லெனின் பாரதி இந்த ஃபிலிம்ல ஒரு ஷாட்ல வந்திருக்கிறாரு. கண்டிப்பா ஆசை எனக்கு வந்து லெனின் பாரதி கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட். அப்ப இந்த மாதிரியான உங்களுக்கு சொல்ல வரேன், இந்த மீடியா ஹிப்போக்ரட்டிக்கு, மீடியாவில் வரக்கூடிய கேள்வி, முகநூலில் வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய இந்த போக்கெல்லாம் நான் நம்புறதே கிடையாது. பிகாஸ் என்னுடைய பிரச்சனை என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஃபேஸ்புக் பிரபலங்களால பேரிட்டு சொல்ல முடியும், விரும்பலை. அவங்களுடைய பதிவுக்கு கீழே கெட்ட வார்த்தையில அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த கமெண்ட் அவங்க நீக்க மாட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லி உட்காந்துருப்பாங்க. உண்மையிலே ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி கேட்டிருப்போம், டெலிட் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா எனக்கு ஒரு ஆளை விதந்தோதுவது அல்ல என்னுடைய அரசியல். எளிய மனிதர்களுக்கு எது பயன்படும், இது சரியா போகுதா, தப்பா சொன்னோம்னா நீங்க சொல்லும் போது நாங்க கேட்டுக்க போறோம். யங்ஸ்டர்ஸ் 2 பேரு டெக்னிக்கலா பேசுறாங்க, ஐ அப்சர்வ். ஏன்னா எனக்கு டெக்னிக்கலா ஒன்றும் தெரியாது, அவங்க சொல்றத நான் கேட்க போறேன். பட் கட்டமைப்பு ரீதியா என்ன வருது, நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு பகத் பாசில் நடிக்கிறார், அந்த கேரக்டர் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பர்டிகுலர் கொலையாளியுடைய மாஸ் இங்க கூடிச்சா குறைஞ்சது அந்த படத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாலேயும் அவருக்கு மாஸ் இருந்தது, இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இதற்கு யார் பொறுப்பேற்பது? சோ ஒரு விஷயத்தை நீங்க எப்படி கவனிக்கிறீங்கன்னு இல்ல, அதோடைய விளைவு என்னவாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நட்சத்திரம் நகர்கிறது இஸ் ஐடியாலஜிக்கல் டிபேட். கம்யூனிசமா அடையாள அரசியல் ஒரு பக்கா ஒரு டிஸ்கஷன், அது நமக்கு என்ன வேணாலும் கருத்து இருக்கலாம். பட் இந்த படங்கள்ல இப்ப நான் வந்து இந்த கந்தசாமி அண்ணாச்சியும் பாண்டியராஜாங்கிற என்ன சாதின்னு தெரியாத ஒரு ஆள், நான் அப்படிதான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு இடத்துல கூட இன்ன கம்யூனிட்டின்னு ப்ரொஜெக்ட் பண்ணவே கிடையாது.
ஆனால் சுத்தி சுத்தி ஒருத்தர் கேள்வி வருது இல்லையா, அப்படி கேள்வி வரும்போது சார் படத்துல அதை சொல்லணும்னா முடிஞ்சு போச்சுங்க, படத்துல அப்படி சொல்லவே இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, நீங்க வழி அந்த வாதத்துக்குள்ள விழுகிறீங்கன்னு நான் சொல்றேன். பிகாஸ் தட் இஸ் ஹைப், தட் இஸ் வைப். உங்களுடைய லாங்குவேஜ் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் அதனூடாக காட்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன? அப்ப இந்த துருவுக்கு தோழர் சொன்ன மாதிரியும் சரி, தோழர் தான் சொன்னாங்க என்னன்னா, அவர் நிறைய இடத்துல போராடி போறாரு. என்ன கேட்டா, இஸ் அச்சீவ்டு சூன். ப்ளஸ் 2 முடிச்சு ஃபெயில் ஆகிறாரு. அதிகபட்சமா ஒரு 2-3 வருஷத்துல அவர் பாஸ் பண்ணி அர்ஜுனா வாங்கிறார். ஸோ ஒரு பெரிய போராட்டமே படத்துல இல்லை. ஆக்சுவலா நீங்க அந்த பெரும் போராட்டம் அவருடைய பின்னடைவுங்கிற பிம்பத்தை ஒரு திரை கடத்தியில அவர் கடத்தியிருக்காரு. எனக்கு அதுதான் ப்ராப்ளமாகவும் ப்ளஸ்ஸாகவும் தெரியும். ஏன்னா அவன் கஷ்டப்படல, ப்ளஸ் 2 முடிக்கிறாரு, ஃபெயில் ஆகுறாரு, ஒரு டீச்சர் சப்போர்ட் வருது, சொந்த சாதியை சேர்ந்த ஒரு உறவினர் டீம்ல சேர்க்க மாட்டாரு, அப்புறம் திருப்பி சேர்த்துக்கிறாரு. எதிர்த்தரப்பு சாதியை சேர்ந்த ஒருத்தட்ட போய் இவர் அங்க ட்ரெயின் பண்றாரு. அதுலயும் அவருக்கு எந்த இடரலும் கிடையாது. அவருக்கு அந்த கிட்டானுக்கு அந்த பிரச்சனையும் தெரியாது. பசுபதிக்கு கிட்டானோட அப்பாவுக்கு தெரியும். ஆனா அவர் போய் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டு சரிப்பா போப்பான்றாரு. அங்கேயும் அவர் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாட்டு டீம்லயும் செலக்ட் ஆகுறாரு, இந்தியா டீம்லயும் செலக்ட் ஆகுறாரு. அது அவங்களுடைய அந்த பொறுப்பாளர் கமிட்டியில இருக்க மெம்பருடைய பொண்ணோடைய சிவாரிசுல அவருக்கு கிடைச்சிருது. ஸோ நான் அவருக்கு கிடைக்க கூடாதுன்னு நான் பேசலுங்க, இந்த படத்துல ஈஸியா கிடைச்சிருது. ஸோ பெரும்போராட்டம்னு அவர் பிக்சர்ல கிளியரா சொல்லல. இது நான் வைக்கிற சார்ஜ் மாரி செல்வராஜ் மேல. ஏன்னா வைக்கல, ஈஸியா போயிடுறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு சம்பவம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். பிகாஸ் இட்ஸ் அ பேன் இண்டியா மூவி. இன்னைக்கு இருக்கிற பிஜேபிக்கு கீழே என்ன வச்சா ஓடும், அது ஏசியன் கப்பு தான். அது எந்த இது வேணாலும் வச்சிருந்துருக்கலாம். ஒரு சில கூட என்ன சொன்னாங்க, இல்ல அந்த ஒரிஜினல் கபடி வீரருக்கு அந்த போட்டி கூட இருந்திருக்கலாம். எப்பா நீ எதையுமே இங்க ஒரிஜினலா சொல்லப்பா, எல்லாமே புனைவா தான் வருது, இதை மட்டும் என்ன ஒரிஜினலா வலியுறுத்தி நிக்கணும்? ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னு ஒன்று வரும்பொழுது அந்த டைம்ல அந்த ஆள் அந்த கோச் அந்த பொறுப்பாளர் சொல்றாரு, அதுக்கு எவ்வளவு பதில் சொல்லணும் தெரியுமா, நீயே எடுக்க முடியாது முடிவுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இவர் தன்னை பற்றி கவலைப்பட்டு ஒரு பாத்ரூம்குள்ள போறாரு. அப்ப அவர் சொல்றாரு அந்த வார்த்தையை, ஹைலி ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், இந்த பையன் பாத்ரூம் போறான், நீ இவரை சேர்க்க சொல்றிய அப்படிங்கிற. அதை தாண்டியும் அவர் உள்ளே விளையாடி அவர் கையாலே அவர் பாராட்டும் பெற்று விடுகிறார். அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 22 வயசு பையனுக்குரிய அரசியல் கிட்டானுக்கு இல்லை, சமூக புரிதலும் இல்லை, அந்த லாபியும் வெளிப்படலை. அர்ஜுனா விருது வரைக்கும் போயிட்டார். உயரம் வேலி போட முடியாத உயரத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க இந்த படத்துல? அதாவது நீங்க பேசலாம். இதுல ஒரு போராட்டம் இல்லைன்றது இருக்குல்ல, அது எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இது அந்த ஒரு கதை, ஒரு நிஜ மனிதருடைய ஒரு கதை அப்படின்றது. போராட்டம்ன்றது காலகட்டத்தை பொறுத்து கிடையாது. படத்துக்கு வெளியில சொல்றீங்க? படத்திலேயே நான் சொல்றேன். படத்துல 22 வயசுல அடைஞ்சிட்டான் அப்படின்றதும், +2 10ஆம் கிளாஸ் முடிச்சான், +2 ஃபெயில் ஆனா, அடுத்து இங்க போனா அப்படின்ற இந்த காலகட்டத்தை அதுல ஒரு போராட்டமே இல்லைன்றோம்ல. போராட்டமே இல்லைன்னு சொல்லல, பெரும் போராட்டம் காட்சி அமைப்பு இல்ல. எனக்கு அது அப்படி தெரியல. ஏன்னா தனிப்பட்ட மனிதரா அந்த இடத்துல கஷ்டப்படுறவனுக்கு கஷ்டமா தான் தெரியும். நான் எனக்கு இன்னைக்கு முழுக்க கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதோ ஒரு பெரிய துன்பம் துயரம் நடக்குதுன்னா இன்னைக்கு நாள் எனக்கு எடுத்துட்டே தான் போகும். எனக்கு இன்னைக்கு வெறும் துயரம் தான், எனக்கு ஒரு நாள் தான் இன்னைக்குன்னு சொல்லி என்னால் நினைச்சுக்க முடியாது. இது அனுபவவாதைமா, நான் மறுக்கல, இந்த அனுபவவாதையை நான் மறுக்கல, அது உண்மை. ஆனா அந்த படத்தில் சொல்லப்படுது, அந்த படத்துல உத்தரப்பிரதேச ஒரு கேரக்டர் வருது இல்ல, நான் இதுக்கு கடைசி வருஷத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு இல்லைன்னு. அப்ப அவனுடைய வழி லாஸ்ட் எட்ஜ்ல நிக்கிறான் அவன், நான் இவரை விட்டு கொடுக்க சொல்லணுமா? அது அப்ப அந்த பெயின் என்ன, இந்த பெயினோட உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பெயினோட அந்த பெயின் பெருசு. பிகாஸ் லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு அது கிடைச்சதான் கூட நமக்கு தெரியாதுங்க, அவர் சொல்ல வர்ற விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, இது மாரி செல்வராஜுடைய பின்புலத்திலிருந்து அவருடைய மற்ற பேட்டிகள்ல இருந்து நீங்க ஒரு முடிவு போறீங்க, அது உங்களுடைய வசதி, அதை நான் மறுக்க மாட்டேன். இந்த படத்துல சொந்த சாதியை சேர்ந்த ஒருத்தர் மறுக்கிறதுனால அவர் டீம்ல சேரலைங்க, வெளியில இருந்து வரல பிரச்சனை. அதுக்கப்புறமா ஒரு தனி டீம் உருவாக்குறாங்க, அதுவே அந்த பிடி சாரோடைய ஐடியா. ஏன்னா பசுபதிக்கு தெரியாது, அவர் லேமன் எளிய மனிதர், ஒன்றும் பிரச்சனை இல்லைக்குரிய ஒரு விஷயம் கிடையாது, பண்றாங்க. அடுத்து உடனே அங்கிருந்து ஷிஃப்ட் ஓவர் ஆகி அசல் ஊர்ல போய் அது என்ன ஊர், வனத்தி பி போய் விளையாடுறாங்க. அங்க அப்சர்வ் பண்றாரு கந்தசாமி அண்ணாச்சி.
அங்கேயும் ஈஸியா வந்துடாதீங்க. அப்ப கூட அந்த ஊருக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது பாம்பு போடுறான் இல்லையா, நாங்க இருக்கிறது எப்படா தெரியும்னு கேட்கும் பொழுது அவன் வந்து அவனை கை காமிக்கிறான் கிட்டான. நீ போயிருக்கிட்டான்னு சொல்லும் பொழுது கிட்டான் மேல அவனுக்கு கந்தசாமி நினைச்சு சந்தேகம் வரல. அங்கேயும் அவர் ஒன்றும் யாரு சந்தேகம் வந்திருக்கணுமோ வரல. ஸோ அவர் அங்கேயும் சேவ் பண்ணப்படுறார். அதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, ஸ்மூத் வே. அப்ப அவன் என்ன கேட்கறான்னா, என்னை மட்டும் ஏன் போக சொல்றீங்க? பிகாஸ் அவருக்கு தெரியல. அது பிரச்சனை இல்லை, சின்ன பையன் தெரியாது. ஆனா அந்த பெரும்போராட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கான பிக்சரைசேஷன் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவேன். நீங்க உணர்றது வேற. இல்ல நீங்க உணருங்க. புரியுது. நானும் இடம் வைக்கிறேன். அதாவது ஒன்று சொல்றேன் என்னன்னா, பெரும் போராட்டம் இல்லைன்னு நீங்க ஒரு மைண்ட்ல போராட்டத்தை காட்டலன்னு சொல்லுங்க. என்னன்னா எப்படின்னா, நான் அவன் வந்து அரசியல் வயப்படவே இல்லை. அவன் அரசியல் வயப்பட்ட ஆளாவும் ஒரு காட்டல. இல்ல அரசியல் வய அந்த படத்துல உள்ள ரோலை நான் அரசியல் வயப்படவே இல்லை, அரசியல் வயப்பட்ட ஒரு ஆளாவும் காட்டல. ஆனா அரசியல் வயப்படாத ஒரு நபருக்கே அவ்வளவு சிக்கல் ஏற்படுது. ஏன் அந்த ஒரு சீன் போதுங்க? என்ன சொல்றேன்னா, என்ன ஏன் நான் எங்க ஓடணும், ஏன் ஓடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. யார் துரத்துனா? யார் क्वेश्चन ரைட்டுங்க. யார் துரத்துனா? நான் என்ன சொல்றேன், அரசியல் வயப்படாத அவனுக்கே அந்த சூழ்நிலை. யார் துரத்துனான்னு சொல்லுங்க. அந்த கேரக்டர் ஒரு இடத்துல அவர் ஃபீல் உங்களுக்கு புரியுது இல்ல? ஆமா, யார் துரத்துனா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. எதிரி யாருன்னு தெரியாம எப்படி ஒரு ஃபீல் நீங்க போக்க முடியும்? இல்ல அவர் தெளிவா தெரியுது, சாதிதான் தெளிவா தெரியுது. அத அங்க சொல்லலங்க. நீங்க சொல்றீங்க எல்லாத்தையும் அப்பட இல்ல அங்க அது சொல்லல எங்கேயுமே. ஏன்னா இந்தியன் டீம்ல செலக்ட் ஆனதுக்கு கூட இன்னொருத்தர் வந்து வெயிட் பண்றாரு, தமிழ்நாட்டுல இருந்து 2 பேர் போறீங்கன்னு சொல்றாங்க. அத இதுதான் சொல்றேன், இதுதான் சக்சஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் அண்ட் தமிழ் சூழல்னு சொல்லி நான் பிளஸ்ஸாவும் பாக்குறேன் மைனஸாவும் பாக்குறேன். நான் பதிவு பண்ணிருக்கேன். என்னன்னா அது என்னன்னு தெரியாமலேயே அது சாதியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அதுதான் விசுவலோட வெற்றி இருக்கு. அது வெற்றி மறுக்கல, வெற்றி புரியுது அப்படிங்கறது. நீங்க வசனம் வைக்க சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு சாமியாட்டத்துல காட்சி படுத்துறீங்க, அந்த ஆணு பெண்ணுடைய காதல ஒரு செகண்ட்ல காமிச்சிருக்காங்க, லாங் ஷாட்ல 2 பேரும் ஹக் பண்ணி படிக்கிறது காமிச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுதுல்ல அது காட்டணும்னு. ஏன்னா வேற இவர் சொன்ன மாதிரி வசனமே இல்ல. அப்ப அந்த இன்டிமசியை காமிக்கிறதுக்கு வந்துருது, அந்த ஒரு தேவைப்படுது இல்ல. அப்ப காதலுக்கு தேவைப்படுதுங்க, காதலுக்கு தேவைப்படுது, அவருடைய சாப்பாடு தேவைக்கு தேவைப்படுது, போலீஸ் அடி வாங்கும் பொழுது தேவைப்படுது, ஆட்டை அடிச்சு கொள்ளும் பொழுது தேவைப்படுது. எல்லாமே காட்சி அமைப்பாவே வருதுங்க. ஆனா இந்த சாதிங்கிற ஒரு சிக்கலை உணராமல் உணர்த்தியது இது எனக்கு நிஜமாவே புரியல. அந்த இடத்த நீங்க விளக்கிட்டீங்கன்னா ஊஸ் அண்ணாச்சி ஊஸ் பாண்டியராஜுங்கிறது வெளிப்பட்டுரும். அந்த வெளிப்படக்கூடாதுங்கிறது நான் தேர்ந்தெடுத்த அரசியல்னு சொல்றேன். அது லாவகம் பிளஸ் பாயிண்ட் வாட் எவர் இட் மேபி. எனக்கு என்னன்னா அதுதான் சொன்னேன், யுவராஜ் பிகம்ஸ் a மோஸ்ட் பாப்புலர் ஹீரோ ஆஃப்டர் மாமன்னன். சோ இன்னமும் காளிதாஸ் அண்ணாச்சியுடைய வாரிசுகள் இருக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல முந்தானத்து ஒருத்தனை வெட்டி இருக்கா, அதுக்கு வாரம் ஒருத்தனை வெட்டி இருக்கா, போயிட்டு இருக்கு. கபடி பிளேயரே கொஞ்ச நாளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. இப்போ இந்த வாதத்தை வந்து நம்ம பெருசா இருக்கணும்னா இங்க ஒரு சிக்கல் வரும். அப்ப இந்த வெற்றி வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப சுலபமா கிடைக்குது. நாங்களும் அதை தானே சொன்னோம், இடஒதுக்கீடுல அவங்க ரொம்ப சுலபமா வந்துடுறாங்க அப்படின்னு இன்னைக்கு பேசுற இந்த அரசியலுக்குள்ள இந்த படம் சிக்கிக்கும். கண்டிப்பா சிக்கிக்கும். அவர் வாதம் வைக்கிறது ஒரு ஆரோக்கியமானதுதான். ஆனா இது அப்படியா பார்க்க வேண்டியது இல்லை. ஏன்னா இது உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டது. அந்த உண்மை கதையை தழுவி எடுத்தல் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷன்ல எந்த கதையும் ஒரு தெரியும், யாரோட ஒருத்தரோட ஒரிஜினல் ஸ்டோரி தான். ஒரிஜினல் ஸ்டோரி ஃபுல் கம்ப்ளீட் இமேஜினேஷன். சரி கேஸ் நீ எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு கோணம் இது. நான் முடிச்சிருந்தேன். அதனால அது அப்ப இமேஜினேஷனா இல்லையாங்கிறது மேட்டர் இல்ல. ஏன்னா எது உண்மை? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து ஒரு லெஃப்ட் பார்ட்டியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உண்மை எதுங்கிற தர்க்கம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அனுபவவாதை தான் உண்மையா, என்னுடைய நான் பட்ட வழி தான் உண்மையானா, இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அதுல இருக்கு. தி அல்டிமேட் ட்ரூத்னு ஒன்று இருக்கு இல்ல. இப்போ நீங்க சமூகத்துல அல்லது அவனோட வழியை வந்து ஒன்றும் சொல்லல, பெரும் போராட்டத்தை சொல்லல அப்படிங்கிறது, இது ஒவ்வொரு காட்சிக்குள்ளேயும் அவனோட பெரும் போராட்டம் தான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அரசியல் ரீதியா எதுவுமே தெரியாது. எப்படி வெற்றியை முன்னாடி எப்படி பழி வந்து நிக்குது. அவன் சொல்ற ஒரு வசனம் ரொம்ப முக்கியமானது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பகை வந்துருச்சு. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு இடம், அந்த சீக்வென்ஸ் தான் நான் சொல்றேன். இப்ப என்ன அழுத்தம்ன்றது ஏதோ ஒண்ணு XR Y, சரிங்களா? படத்துல இந்த ட்ராக் இருக்கு இல்லையா, இந்த
கபடி போட்டியோட சக்சஸ். அது நடுவில் 2 சாதி தலைவர்கள் தான் உள்ள வர்றாங்க. அப்போ சாதி தான் இதுக்கு முன்னால, நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து எனக்கு ஒரு அழுத்தம் தரப்பட்டிருக்குங்கிறது சிம்பாலிக்கா காட்டுறது. சரிங்களா? அப்படி காமிச்சிட்டு கந்தசாமி நல்லவர், பாண்டியராஜன் நல்லவர். இல்ல கந்தசாமி அது கூட இருக்கிறவன் நீங்க முதல்ல சொன்ன அந்த ஒரு நடுநிலைன்னு ஒண்ணு இல்லைன்னா அப்புறம் கான்ட்ரவர்ஷியன்றது அதெல்லாம் இல்லை. நான் இவங்க 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னாங்க. படம் முழுக்க 2 பேருமே தப்புன்னு தான் இருக்காங்க. முதல் காட்சியிலே அமீர் கொலை தான் பண்ணுவாங்க. ஓகே, அங்கிட்டு இருந்து இவங்களும் கொலை தான் பண்ணுவாங்க. 2 பேரும் கொலை பண்றது யாரு? மனுஷனதான். அது அவங்க கெட்டவங்க தான், தப்பு தான். இல்ல நான் நல்லவங்க கெட்டவங்களே போலமா இல்ல சாரிய சிக்கல் அங்க பேசியிருக்காங்க சொல்றீங்க. படம் முழுக்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன ஒவ்வொருத்தவங்களோட பார்வையில இருந்து அவங்க எப்படி இருந்தாங்கன்றது தானே தவிர அதான். ஏன்னா இது ஒரு பயோகிராபிக்கல் ஃபிலிம். அதான் பயோகிராபிக்கல் இல்ல. நீங்க பயோகிராபிக்னு நீங்க திரும்ப வழியை வைக்கிறீங்க இல்லையா? எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. ஏன்னா திஸ் இஸ் நாட் பயோகிராபி ஆஃப் எனிபடி கிடையாது. இந்த கருத்தை உங்களுக்கு கொண்டு வர்றதுதான் இந்த படத்தோடைய டைரக்டருடைய சக்சஸ்ன்னு சொல்றேன். அந்த சக்சஸ்ல எனக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா பயோகிராஃபின்னா அப்ப உண்மைக்கு வாங்க, இல்ல புனைவுனா புனைவு பேசுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கருத்துக்கு புனைவை சாட்சியமாகவும் ஒரு கருத்துக்கு பயோகிராஃபியை சாட்சியமா எடுத்துக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன் டைரக்டானா, தோழர் சொன்ன மாதிரி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டி உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த போட்டிக்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவர் சொல்லல. பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் காஸ்ட் சிஸ்டம். நம்ம சொல்ல வைக்கிறோம்ல, அங்க காட்டல, ஆனா சொல்ல வைக்கிறோம். அப்படி ஒருவேளை அது இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா அவங்க பாண்டியராஜனும் நான் எதுக்கு எடுத்துன்றதே மறந்துட்டு பண்றாங்கன்னு சொல்றாரு. தோழர் சொன்ன மாதிரி பெண் கதாபாத்திரத்தை மதித்து திருமணத்தை நிறுத்திவிட்டு அடுத்ததுக்கு போறாரு, செத்தும் போறாரு. சொந்த சாதியினால் கொல்லப்படுகிறார். காளிதாஸ் அண்ணாச்சியும் கந்தசாமி அண்ணாச்சியும் சொந்த சாதியினால் கொல்லப்படுகிறார். அப்ப இந்த 2 தலைவர்களும் தன் சொந்த சாதியில் இருக்க பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையோட தாக்கம் என்கிறது கிட்டானுக்கு மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். சோ அங்கேயும் சாதியுடைய கோர முகத்தை, சாதி தலைவருடைய எமர்ஜிங்னால வர்ற விஷயத்தை குறிப்பாக திரும்பவும் தொடல. நான் அதுதான் வருத்தமா பாக்குறேன். நீங்க அதை சொல்ல விரும்பிட்டீங்கன்னா அடுத்த நிறுத்தமா சொல்லணும், நம்ம உரிமையோட கேட்க முடியாதுங்க யாரையும். பிகாஸ் அவரோட ரெல்ம் வேற. அந்த ரெல்மை தான் நான் கேள்விக்குள்ளாக்குறேன். அப்ப என்னன்னா, இதை சொன்னா இது வேறையாயிடும், இதை சொன்னா இது வேறையாயிடும். ரஞ்சித்துடைய நட்சத்திரம் பாத்தீங்கல்ல, ஐடியாலஜிக்கலா லவர்ஸ் பிரியுறாங்க. தெளிவா அம்பேத்கரியமா மார்க்ஸான் வச்சாரா இல்லையா? வைக்க முடிஞ்சு. அப்போ அது வைக்க முடியுதுங்க உங்களால. அந்த நீல ப்ரொடக்ஷன் தான் அந்த படமும். அதுல இது அம்பேத்கரா இல்ல மார்க்ஸா அப்படின்னு, காளிதாசா துஷாராவா அப்படின்னு வைக்க முடியுது. முடியுது. பட் இங்க அதை வைக்காம சுத்த விடுறது இருக்குல்ல, அது என்னன்னா, இன்னும் சொல்ல போனா அந்த டயலாக் திருப்பி நான் சொல்ல விரும்புறேன். வேலியை உடைப்பது ஒரு வகை என்றால் ஓட முடியாத வேலியை நோக்கி உயரத்துக்கு செல்வது. இது தனிமனித விடுதலையை குறித்த இந்திய தத்துவங்களுடன் பின்னோக்கிய பார்வை, ஒரு சீர்திருத்த முன்னைவாதம். ஏன்னா நீங்க ஜெயிச்சு நீங்க ஜெயிச்சு நீங்க ஜெயிச்சு நான் ஜெயிச்சு நான் ஜெயிச்சு நான் ஜெயிச்சு என்னைக்கு ஜெயிக்கிறது? என்னைக்கு ஜெயிக்க முடியும்? அப்ப யோசிச்சு பாருங்களேன், அர்ஜுனா விருது வாங்கிட்டாருங்க, புரியுதுங்களா? அப்ப அர்ஜுனா விருதை தாண்டி அந்த துறையில வேற ஏதாவது பெரிய விருது இருக்கா? இல்ல. அச்சீவுக்கு அப்புறமும் ஒண்ணும் இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல். கமர்ஷியல் இருக்கக்கூடாதுன்னு ஆர்டர்லாம் போட முடியாது. ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃபில்மை வெளியில நிறைய வாதங்கள், தோழர் சொன்ன மாதிரி நிறைய பேர் முகநூல் எழுதுற மாதிரி வைக்கும் பொழுது அதுதான் சிக்கல். ஏன்னா அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன், கிட்டான் சாதியால் பாதிக்கப்பட்டதாக ஒரு வரி கூட, ஒரு காட்சி அமைப்பு கூட அங்க இல்லை. ஆனால் அது சாதியாகத்தான் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் காட்டுறது இருக்கு இல்லைங்களா? 90 இருக்கட்டும் 60 இருக்கட்டும், இது நிறைய சொல்லுவேன். வெற்றிமாறனுடைய அசுரன் வெண்மணி சம்பவத்தையும் வேறையும் போட்டு குழப்புறது. கொடியன் குளமா பொடியன் குளமா, 91 90 95 96 சிக்கல். நீ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை எப்படி, அது வாழையில நீங்க ஒரு இஸ்லாமிய கட்சிகளை நீங்க அதோட பங்களிப்பை காட்டவே இல்லை. ஆமாப்பா தெரியாம காட்டு முடிஞ்சு போச்சுங்க. அவருக்கு பார்வையில கரெக்டா தெரியுதுங்க என்னத்தை எடுக்கணும்னு. நீங்க அப்படி விட்டுட்டு போயிடுவீங்களா? இங்க இது மாதிரி நிறைய உங்களோட வாதம் ரொம்ப சரியான கருத்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இது குறித்த இந்த பார்வையும் விவாதம் வருது இல்ல, இது நீங்க சாதியை தூண்டி விடுறீங்கன்னு சொல்ற இந்த சமூக பதட்டத்தை உருவாக்குவர்களுக்கு தான் இந்த பதிலெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப அழகா இந்த படத்தை நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்க. சாதியே இல்லாத ஒரு படத்துல சாதியை தூண்டி விடுவதாக சொல்லி ஒரு மாரி செல்வராஜ் மேல நீங்க ஒரு பார்வை வைக்கிறதான் இங்க சிக்கலா. இல்ல தோழர், நான் வைக்கல.
பொதுவா வைக்கிறாங்க இல்லையா, சொல்லல. பொதுவா வைக்கிறதுக்கு நான் முதல்ல பதில் சொன்னேன். 5 படமும் சக்சஸ். சோ பொது சமூகத்தோட புத்தி அது இல்ல. ஆமா. யாரோட புத்தின்னா ஃபேக் ஐடிஸோட புத்தி. ஒரு சில ஆட்களோட நான் கேக்குற சிம்பிளா ரஜினி பாராட்டுறாருங்க. இல்ல அவங்கதான் மாறான்னு எல்லா கேள்வியும் கேக்குறாங்க. ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போதும் அங்க அந்த சிக்கல் தான் வருது. புரிதல் இல்லாத ஆட்களோட புரிதல் இல்லாத வாதங்கள் தான் வருது. அவங்க கிட்ட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சீரியஸ்லி சொல்றேன், இஸ் a suggestion, lock him. ஏன்னா பேச முடியாதுங்க, பிகாஸ் அது வம்பளக்குது. ஆனா பொறுப்புல இருக்கோம். இல்ல தோழா, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அவனுக்கு நான் பதில் சொல்லி. இல்ல நீங்க சொல்லுங்க, அந்த நரேஷனை மாத்துறது வேலைன்ற நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கிட்ட ரொம்ப பர்சனலா ஒரு விவாதம் வந்தது. இவ்வளவு காமிக்கிறாரு அந்த சமூகத்துல, சாதியால பெண்கள் பாதிக்கப்படலையா, ஏன் இதை பெருசுபடுத்தலான்னு கேட்ட விவாதங்கள் என்கிட்ட இருக்கு. இன்னொன்னு இருக்குது, அதையும் சேர்த்து. ஆனா ஒரு படைப்பு எல்லாவற்றையும் பேசணும்னு ஏன் இந்த பொது சமூகம் நினைக்குதுங்கிறது தான் பெரிய சிக்கல. பொது சமூகத்தோட ஒரு வாய்ஸ் தொடருது. நான் என்ன சொல்றேன், அந்த வாய்ஸுக்கு நீங்க முதல் சொன்னது பாருங்க, முதல் சொன்னது நீங்க ரெஸ்பான்சிபிளா வச்சிடணும். இப்ப ஏன் கேக்குதுங்கிறீங்க, ஏன்னா கேட்பாங்க, ஏன்னா ஆனா கேட்கிற ரேஷியோ கம்மின்றேன். நீங்க நிறைய இல்ல. ஏன் சொல்றேன்னா சாம்பிள் 5 படம் ஹிட் ஆயிருக்கு. இன்னும் கூட நான் என்ன சொல்றேன், சேரன் பாண்டியன் சாதி ஒழிப்ப பேசின படம் தான், காட்டின பட்ட விதம் கேவலம், ரொம்ப மோசம். சரிங்களா? ஆனா மையம் என்ன வருது, அதான் தோழா, சின்ன கவுண்டர்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும் கவுண்டர்னு சொல்லி எல்லா சேரன் பாண்டியன்ல அந்த நரேஷன் கூட இல்லங்கிற, சின்ன கவுண்டர் நரேஷன் கூட இல்லாம தலித் பெண்ணுக்கு பிறந்த ஒரு சரத்குமார் கேரக்டரை அப்படி ஒதுக்கி வைக்கிறதா இருக்கும். அப்ப என்ன சொல்றேன்னா, அப்ப இந்த அது வெற்றி படம் தான். 80கள் இருந்து 95 வரைக்கும் 2 லவ், 4 பாட்டு, 5 ஃபைட், சாதி மறுப்பு திருமணம் தான் எல்லாமே. அலைகள் ஓய்வுல ஹிட் ஆகலையா ஊர்ல? அதெல்லாம் விஷயம் என்ன கேக்குறேன்னா, நம்ம தெளிவா பேச வேண்டியது. சாதியை நீங்க தூண்டி விடுறீங்கன்னு சொல்ற இந்த ஒரு சில ஆட்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில், அந்த ஒரு சில ஆட்கள் மேல காலத்துல நீங்க ரொம்ப அப்பட்டமாவே சாதி படங்கள் வந்தது. ஒரு சின்ன கவுண்டர்னு எடுக்கிறீங்க, கவுண்டரா நிறைய படங்கள்ல நடிகர் விஜயகுமார் நடிச்சிருக்கிறாரு. ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்ல, அவர் பெரும் முதலாளியா கொண்டையெல்லாம் போட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க அம்மா மனோரமா, அதுல கரெக்ட், அதுல கவுண்டமணி சவரகம் பண்றவரா இருப்பாரு. அவங்களுக்கு கொட்டாங்குச்சியில ஊத்தி கொடுப்பாங்க. அப்போ அதை எல்லாருமே நகைச்சுவையா அந்த காட்சியை கடந்து போனாங்க. நான் ரொம்ப சீரியஸா கவனிச்சேன். அதுல கவுண்டமணி கேட்கிற ஒரு வாசம், இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த கொட்டாங்குச்சியில எனக்கு காப்பி கொடுப்பீங்க, எங்களுக்கும் அந்த டம்ளர்ல குடிக்கணும்னு ஆசை இருக்காது அப்படின்னா, டே நீ எல்லாம் அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுடான்னு சொல்லி சாதாரணமா கடந்து போனோம். ஆனா அந்த படம் பார்த்த யாருமே ஏன் ஒருத்தனை கீழா இவ்வளவு கேவலமா காமிச்சிங்கன்னு கேட்கவே இல்லை. அப்ப கேட்கல. இப்ப கவுண்டமணியோட மாதிரி 2-3 சீக்வன்ஸ் இருக்கு. ஏண்டா நீ எல்லாம் ப்ரோம்ல எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டா யாரா வெட்டியாங்கல, நீ உன் பிள்ளையும் பாருன்னு ஐயா பார்த்து அதெல்லாம் இன்னைக்கு பேசப்படுது. இன்னைக்கு பேசப்படுது. அந்த டைம்ல அது கிரைம்னே தெரியாம தான் பண்ணிருக்காங்க. இப்போ வருது அது கூடுதல் போது இருக்கு நல்லாவே போகுது. என்ன கேட்டா கூடுதல் போது இன்னொன்னு சேர்த்து அதுதான் அதைத்தான் நான் வரப்போறேன். இதை தாண்டி இதுல இன்னொரு திராவிட செயல்பாடுகளும் ஒரு சில எப்படி நீங்க லெஃப்ட் மூவ்மெண்ட்ல மற்ற ஒவ்வொரு பாயிண்ட் வைக்கிறோம், அது மாதிரியா இதுல பார்ப்பனையத்தையும் இப்படி சாதி அப்படமா காட்டலன்னு சொல்லிடுறோம். அது மாதிரி அது இந்த சாதி அமைப்பு காரணமே பார்ப்பனியம், இந்த பிராமணியம் தான். அதையும் கூட போற போக்கில் குறியிட கூட வைக்கலங்கிற விமர்சனம் இருக்கு. அதுக்கும் சேர்த்து அது தோழர் சொன்ன பதில் தான். ஒரே படத்தை எல்லாத்தையும் காட்டணும்ன்ற யாருக்கும் போட முடியாது. அப்புறம் திராவிட இயக்க சிந்தனை மூலம் ஊற்றுறாங்க, பார்ப்பான் தான் எல்லாத்தையும் செஞ்சான்ற கருத்தையே அச லெஃப்டா நாங்க மறுக்கிறோம். சோ அந்த பதிலுக்கு யாராவது திராவிட காட்டுல உட்கார வச்சு நீங்க கேசன் பாருங்க சொல்லுங்க. இப்போ எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவு சாதி வச்சு பிரிச்சாங்களா அப்படின்னா என்ன, அதாவது எனக்கு பெருசா அரசியல் இதெல்லாம் அவ்வளவா எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு பாக்குறப்ப ஐடியாலஜி மூலியமா தான் 2 பேருமே பிரிஞ்சிருந்தாங்களோ அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அமீரோட சாதி என்னன்னு சொல்லல, சோ இவருமே சொல்லல, அண்ணாச்சி ஓகே அவர் சொல்லியிருக்காரு, இவருக்கு நான் சொல்லல. ஆனா 2 பேருமே ஒரு ஐடியாலஜில தான் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. சோ இவர் ஏன் கிடைக்கல அப்படின்ட்டு இவர் ஒரு பொதுவா தான் வர்றாரு உள்ள. சோ இவருக்கு பொதுவா உள்ள வர்றாரு, அவருக்கு கிடைக்கிற மாதிரியா தக்க வச்சு ஆமா 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 அது ஃபைட் பண்றாரு. சோ இதுதான் நாளடைவுல ஒரு 2 பேருக்குமே ஒரு பெரிய மோதலா இருந்துச்சு. இது 2 ஐடியாலஜில பிரிஞ்சு இருந்திருக்காங்க. ஸோ இந்த படம் 2 கூட்டத்தை மட்டும் தாங்க இந்த மாதிரி சின்னதா ஊர்ல நடக்கிறது, அதுக்கப்புறமா மேல போயிட்டு இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அரசியல்,
ஸோ இந்த மாதிரி 2 பேரோட பிரிஞ்சிருக்கத வந்து நீங்க ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பொறுத்தளவு தோணுது. ஏன்னா சாதி எல்லாம் உரையாடலுக்கு தான் நீங்க நம்புறீங்க. ஆமா இரு சமூகத்துக்குமே. ஆமா அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இது பாக்குறதுக்கு சாம்பிளா தான் அந்த ஆடு இருக்க ஒருத்தர் கொள்றாரு இல்லையா, அவர் என்ன சாதின்னு தெரியாது. ஆனா ஆஃப்டர் ஆல் ஒண்ணுக்கு போனதுக்கு அடிதடி. அந்த நிலத்தோடைய சண்டைய கேஷுவலா அடிதடியா வருது. அப்ப அதுக்கு அந்த வள்ளி நாயகன் சுட்கி தான் நடிச்சிருக்காருல, அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சாதின்னு அந்த படத்துல அப்புறமா தான் காட்டுறாங்க. பட் பிகினிங்ல காட்டும் பொழுது சண்டை போட்டுறாங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி அங்க மோதல்ங்கிறதே கேஷுவலா வருது. ஆமா ஐடியாலஜி அந்த இதுல தான் வருது. பொறுமை இல்ல, பேஷன்ஸ் இல்ல, அடிச்சுக்கிறாங்க. சின்ன விஷயங்களுக்கு அடிச்சுக்கிறாங்க. துருவுக்கு வந்து துருவுமே இதுல உள்ள வராரு. அது எப்படி வராரு? அவர் வந்து பதட்டத்துல வந்து டக்குன்னு அந்த கத்தி எடுப்பாரு, அப்பாவே அடிக்க குத்துற மாதிரி போவாரு. இயல்பான ஒரு இளைஞருக்குரிய ரவுத்ரம். ஆமா, நீங்க ஏன் என்ன வந்து இப்படி பண்றீங்க? சோ அதனாலதான் அவர் வந்து பொங்கி எழுந்து வர்றாரு. சோ அமீர் எப்படி வர்றாரோ அதே மாதிரிதான் அமீர் வந்து கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் இப்படி சொல்ல வயசு கூடயா இருக்காரு. ஸோ அதனால அவர் இப்ப இவருமே எனக்கு தெரிஞ்சு வயசு கூடயா இருந்தா நேரம் வெட்டி இருப்பாரு. இல்ல இந்த இது முதல்ல தப்பு. ரெண்டு பேரும் ஐடியாலஜிக்கலா வரல. அமீர் கதாபாத்திரம் மட்டும் தான் ஐடியாலஜிக்கலா வந்திருக்கு. லாலோட கதாபாத்திரம் ஐடியாலஜிக்கல் இல்ல. லால சொல்லல, நான் துருவா சொல்றேன். இன்னொன்னு வெட்ட வர்ற அந்த பஸ்ல நடந்த பிரச்சனையும் அந்த நிலத்தை பொறுத்தது அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த அவர் கையில ஆல்ரெடி அந்த பாண்டியராஜ் பேரு பச்சை குத்தி இருப்பாப்புல, அந்த அண்ணாச்சியோட பேர் சரி பாண்டியராஜ் அண்ணாச்சி பேரை பச்சை குத்தி இருப்பாப்புல. அவர் மடியில ஆல்ரெடி ஒரு கத்தி இருக்கும். அப்போ அவர் சாதாரணமா கோவப்பட்டு இல்ல அந்த ஊர்ல எல்லாருமே வச்சிருந்திருக்காங்க. அந்த சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் வச்சிருக்காங்க. எல்லாருமே வச்சிருக்காங்க. இவன் ஏன் வச்சுக்கல? பசுபதி ஏன் வச்சுக்கல? அவருக்கு இப்ப பசுபதி கத்திய வச்சிருந்திருப்பாரு, அவர் எடுத்திருந்திருப்பாரு. அது இல்ல அவர் அப்ப வச்சுக்கல. பசுபதியோட அவருக்கு கந்தசாமி நச்சு போட்டாருங்க. பசுபதி யாருன்னு அவருக்கு எப்படி தெரியும்? பசுபதி யார்? அது பசுபதி சம்பந்தப்பட்டது கிடையாது. அதாவது இது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதான் சொல்றோம். நான் வந்து இந்த லால் கதாபாத்திரம் அவங்க கூட சேர்ந்தவன். நாங்கன்னா என் கிட்ட ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கு. அதான் நான் ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லமா, அது ஐடியாலஜி சுப்ரீமசி. அதுதான் அனுபமாவோட அண்ணனுக்கு இருக்கு. அனுபமாவோட அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு எங்க இருந்து வருது? அனுபமா ஏன் வந்து நைட்டா துருவ கிளப்பி விடுறாங்க? அண்ணன் அடிச்சு வரனாங்க கிளப்பி விடுறாங்க. இல்ல அப்போ ஒரு கூட்டமா இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய போதை இருக்கு. அது ஐடியாலஜி கிடையாது. அது ஐடியாலஜின்ற இதுலயே வராது. அது எப்படி ஐடியாலஜிக்குள்ள வரும்? அது வந்து அவங்களுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு தனி மனிதனுடைய ஒரு உணர்வு, தனி மனிதனுடைய ஒரு காம்ப்ளெக்ஸ் தான். தனி மனிதனுடைய உணர்வை தீர்மானிப்பது சொசைட்டி. இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா பேசுவோம் ஒரு நாள் கூட. ஏன்னா எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அடைச்சிருது அப்படிங்கிறது எனக்கு இன்னொன்னு எமோஷன்ஸ் எல்லாமே அடைக்கிறதுங்கிறது சீர்திருத்தவாதம். எமோஷன்ஸ் இல்ல, ஏன்னா எமோஷன்ஸ் இயல்பு. எமோஷன் ஆப்ரேட் பண்ணும்ல. நான் கேக்குறேன், இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து அடிக்கணும்னா அடிச்சிருவேன். நான் கேமரா முன்னாடி கட்டும் கோபம் வருது, அடிக்க முடியாதுங்க. தனியா சேர்க்கணும் அடிப்பேன். எனக்கு எமோஷன்ஸ் மேனேஜ் பண்ண தெரியும். எனக்கு அது ரேஷியோஸ் வேற வேறையா இருக்கும். ரேஷியோஸ் வேற வேறையா இருக்கும். ரேஷியோஸ் வேற வேறையா இருக்குமா, அதுக்கு பின்னால ஒரு மாஸ் ஐடியா. அதனாலதான் ஏன் மாமன்னன்ல ஒரு உட்கார்றாருல, பகத் பாஸ் முன்னாடி ஒரு வடிவேல் உட்கார்றாரு, சும்மாதான் இருக்காரு. உட்கார்ந்தவொடனே நீ அண்ணன் என்னடான்றியடான்னு கேக்குறாரு. ஏன்னா நேத்து வரைக்கும் தம்பின்னு இப்ப போடான்னு கேக்குறாரு. சோ இட்ஸ் அ பவர் அகைன். சோ உளவியலை தீர்மானிப்பதும் அதிகாரமற்ற சிந்தனை. இல்ல ஒரு விஷயம் இல்ல, 2 பேருமே இப்போ ஓரளவுக்கு பொலிட்டிக்கலா கூடுதலான வாசிப்பு, கூடுதலான அனுபவம், கூடுதலான போராட்ட காலத்தை சந்திச்சதுனால அவங்க நுண்ணரசியல் நுட்பமா இன்னொரு பகுதியை தோண்டி பாக்குறாங்க. நீங்க 200 இளைஞர்களா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த படத்தை நீங்க இறுதி என்ன எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு வந்து ஃபுல்லா தெரியல. ஆனா எனக்கு ஜாதி இதுல சண்டை போடுறாங்களா அப்படின்றத விட எனக்கு ஐடியாலஜில தான் சண்டை போடுறாங்க அப்படின்னு அப்படி தோணுது ஈஸியாவே. ஆமா, ஜாதிங்கிறத கூட அப்ப நம்ம காட்டணும் புரியுதுங்கிறீங்க. ஆமா, எனக்கு 2 பேர் வேற வேற ஐடியாலஜில இருக்காங்க. ஸோ அந்த 2 பேரோட இது ஒரு கட்டத்துல வந்து ஒன்னா இல்ல, ஒரு இடத்துல பிரியுது. ஸோ அந்த பிரிவல் ஏற்படுறதுனாலதான் 2 பேருக்குமான சண்டை உருவாகுது. அதனாலதான் இவ்வளவு பெரிய போராட்டமும், அதனாலதான் இவர் துருவால அந்த டீம்ல இல்ல துருவால டக்குன்னு வந்து வர முடியல அப்படின்றது எனக்கு அங்கிருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது ஏன் முன்னாடியே கபடி கிளப் வந்து பண்ணி போயிருக்கலாம். எனக்கு ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு. ஒன்னு அது, இன்னொன்னு வந்து என்னன்னா கடைசியில ஊரை விட்டு போவாங்க. ஊரை விட்டு போறப்ப போலீஸ்காரன்ட்ட வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அது வந்து எனக்கு வேணும்னே எப்படி சொல்ல, துரு வந்து டக்குன்னு பேசியோ இல்லை இந்த மாதிரி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் ஏதோ ஒன்று காட்டி அவன் போயிருக்கலாம்.
இல்ல அது வந்து ரொம்ப சண்டை போட்டு அடிச்சு அதுக்கப்புறமா அவரை கூட்டு போற மாதிரி ஸோ இதெல்லாம் காமிச்சது எனக்கு இது ஏன் வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு தோணும். கொஞ்சம் சினிமா தான் தெரியுது. ஆமா, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் அங்க கூட வழி என்னன்னா போலீஸ் நல்லவரு, பசுபதி ஃப்ராடு. இந்த சித்தரிப்பு இருக்குல்ல கஷ்டம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐயா என் பையன் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் நீ காமிச்சாலே போடான்னு அடிக்கிறவன் தான் போலீஸ்னே காட்ட தைரியம் இல்லைங்க. ஏன்னா அந்த ஊர்ல எல்லாரும் ஏன்னா போலீஸ் நல்லவன் இல்லை உங்களுக்கு. ஏன்னா நீங்க காட்டுனா அவ்வளவு நல்ல கொஞ்சம் கவனமான அததான் சொல்றேன் அதை வந்து காட்டுறாங்க. கலவரம் நடத்துற ஒரு ஊர்ல இருந்து கத்தியோட வந்திருக்கிற 2 பேரை வந்து நீங்க உண்மையை சொன்னாலே விட மாட்டாங்க. இவ்வளவு சாமர்த்தியமா இவ்வளவு சாதுவாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க காவல்துறை. அதான் தோழர் அதுலயும் காட்சி. அப்ப நல்ல வேலை ஒரு போலீஸ் அட்லீஸ்ட் அந்த ஒரு கேரக்டரை வைக்கணும் என்று மாரி செல்வராஜுக்கு மனசு வந்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவர் வனத்தி கிட்டான், இவர் வந்து தமிழ்நாடு டீம் ஒரு விட்னஸ் கோர்த்து, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லையா? அவனே அது என்ன நீங்க சொன்னீங்கல்ல ஹீரோயிசம் இல்லைன்னு, இதுதான் ஹீரோயிசம். அதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் அடிக்கிறாருங்க. அது அடிக்கிறாரு 10 பேர் அடிக்க முடியாதுங்க நிஜத்துல. அதுவே ஹீரோயிசம் தான். நார்மலாவே அடிக்க முடியாது தோழர். அந்த அது வணிக ரீதியான சிறு சினிமா எல்லாமே அது நம்ம ரியாலிட்டியா கொண்டு போக முடியாது. ஏன்னா முழு கலைப்படமாவும் எடுக்கத்தான் அவருக்கு காணாம போயிடுவாரு. அதுவெல்லாம் இருக்குது. அதை தாண்டி ஆனா படத்தை பார்க்கும்போது அந்த டெம்போ குறையாம தொடர்ந்து அது என்னன்னா அதை தாண்டி படத்தை சாதியோ அந்த பிறந்த அந்த சாதியை பிறந்தவங்களுக்கு பார்த்தா கூடுதலாக எமோஷன் ஆகும், கூடுதலாக அதை கூர்மையாக கவனிப்பாங்க. அதை தாண்டி நம்ம சாதியை புறக்காட்ட கூட ஏன்னா இவ்வளவு இளவுகளை தாண்டித்தான் வந்திருக்கானா இவ்வளவு. அது ஒவ்வொரு காட்சியுமே ஒரு சாட்சி மலையில் சிந்திக்கிறதே அதை கடந்து போக முடியாது. அது அவங்க எதுவுமே அப்பட்டமா சொல்லாம பெரும் வசனம் கூட இல்லாம இருந்தா கூட அந்த ஒவ்வொரு நகர்வுகளுமே பார்க்கும்போது அந்த கிராமத்துல வாழ்ந்த வாழ்க்கை எல்லாருமே கிராமத்துல வாழ்ந்த அந்த பதட்டம் இருக்குல்ல, அது அவர்கள் மட்டுமல்ல இரு சமூகத்தையுமே தொற்றிக் கொள்கிறது. அதையும் தாண்டி அது நிச்சயமா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. அது மிகச்சிறந்த ஒரு உரையாடலை மட்டும் நிகழ்த்துவதற்கான ஒரு அடிநோக்கத்திலிருந்து பெறலாமா அதை போயிருக்குன்னு தெரியுது. அதையும் தாண்டி இன்னமும் கூடுதலாக இந்த பாயிண்ட் வந்துருந்தாங்க நல்லா இருக்குங்கிற விசாரணை நோக்கி நம்ம விவாதங்கள் போயிருக்குன்னு நான் நம்புறேன். ஐயா தாவமையா நான் அதான் கேட்கிறேன். அந்த மிகச்சிறந்த ஒரு உரையாடலுக்கான அடித்தளம் அமைத்ததற்கான சாட்சின்னு சொல்லுங்க. இதை விட படம் வந்து இல்ல நான் என்ன சொல்றேன்னா இதுதான் அந்த படத்தின் மீது நீங்கள் சுமத்துகின்ற எதிர்பார்ப்பு. நான் என்ன சொல்றேன்னா இட்ஸ் a picture of 2 contestants, 2 தலைவருக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. படம் ஹைப்ல இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் உட்பட படத்துல உட்காந்துட்டு எப்ப முடியும்லாம் உட்காரல, நல்லா போயிட்டே இருக்குது அப்படின்னு பண்றோம். ஒவ்வொருத்தரோட நடிப்பையும் என்ஜாய் பண்றோம். உண்மையிலேயே தத்ரூபமாக இருக்கிறது. ஆனா ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கு அடித்தளமிட்டாருன்னு ஒரு சர்டிஃபை பண்றீங்க இல்லையா, அந்த சர்டிபிகேஷன் கொஞ்சம் அதீதமாக தெரிகிறதுங்கிறதா நான் நீங்க வைக்கிறீங்க. ஆனா எல்லாருமே அரசியலே நம்ம அதீதமாக ஆழமாக புடம்போட்டு பார்ப்பவர்களுக்கு நீங்க சொல்ற விமர்சனம் நியாயமா இருக்கலாம். என் பார்க்கிறதுக்கு நியாயமே வச்சுக்குவோம். அது எந்த நியாய அநியாயம் சம்பந்தப்பட்டது இல்ல குறைஞ்சபட்சம் நியாயம் விவரமாக நியாயம் சொல்றது தப்பு ஒண்ணும் இல்லையா. அது ஒண்ணு சரியான சொல்றது தப்பு ஒண்ணு கிடையாது. நான் சொல்றது வெகுஜன பார்வையில சாதாரண சினிமா பார்க்கக்கூடிய கமர்ஷியல் சினிமா பார்த்து பழகிறாங்களா அவங்களுக்குள்ள ஒரு இரு சமூகத்திலுமே ஒரு நல்ல விதமான தாக்கத்தை ஏற்படுத்துக்கு. அதனாலதான் அந்த படம் வெற்றி படமா மாறுது. இல்லைன்னா இது வழக்கம் போல ஹரிநாடர் போன்ற சிறுபிளத்தனமான அந்த விவாதத்துக்கு சிக்கி சீரழிஞ்சு போயிருக்கும். இதே படையாண்ட மாதிரி வந்துச்சு. ஒருத்தன் பார்த்தோம் அந்த படத்தை. இல்ல அது சொந்த சாதிக்காரன் என்ன பண்ண காசு கொடுத்து பார்க்க முடியல. இந்த திரவிட்டு எடுக்க நீங்க அவையெல்லாம் தாண்டி படம். நான் இன்னொரு விஷயத்தை கவனிச்சேன். மதுரை வெற்றி தியேட்டர்ல தான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு 10 நிமிடம் அந்த வெளியே இருக்கிற இளைஞர்களை பார்த்து நான் கேள்வி கேட்டேன். சரி, இந்த படம் குறித்து உங்களோட பார்வை என்ன, இது சாதி படமான்னு கேட்கிறேன். அப்ப 2 இளைஞர்கள் முன் வந்து சொல்றாங்க, இதுல எங்க சாதி இருக்குது, 2 பக்கம் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா நமக்கு ஒரு பதட்டம் வருது. ஐயோ இப்படி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுற ஒரு சமூகமா நம்ம இன்னும் இருக்கிறோம்னு தோணுச்சுன்னு ஒரு இளைஞன் சொன்னா. அதுதான் இந்த படம், அதுதான் இந்த வெற்றி. இதுதான் ரியாலிட்டி. இதுதான் நம்ம விரும்புறோம். ஏன்னா நான் பேட்டிகள் நான் தோழர் நேர்ல கேட்டிருக்கேன். இது போதும் இந்த படத்துக்கான வெற்றி. நான் வந்து அந்த வீடியோக்கள் பார்த்தேன். படம் சூப்பரா இருக்குன்னு வேற பெண்கள் வந்து சொல்றாங்க. மகிழ்ச்சி. ஆனா நம்ம தான் உட்காந்து இது அங்கத்தோடுதா, இதை பேசுதா, அந்த ஜாதியத்தோடுதா, இது எல்லாமே வந்து ஒரு அகைன் இஸ் அ கமர்ஷியல் டாக். ஏன்னா லப்பர் பந்து வந்ததுங்க. ஆமா, லப்பர் பந்து இதை விட சீரியஸாக நீங்க எந்த பொறுமையை சொல்றீங்களோ அந்த பொறுமையை பேசின படம். ஆனா நீங்க சொல்லுங்க, உங்களுடைய விவாதத்துக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கு விட்டுறேன், எத்தனை
அடையாள அரசியல்வாதிகள் லப்பர் பந்துவை பார்த்து விட்டு ஒரு கமெண்ட் சொன்னாங்க. பெரும்பாலும் அதுவும் இல்ல வெகுஜனம் பேசிச்சுங்க. அதாவது நான் வைக்கிற பாயிண்ட் உங்களுக்கு வந்திருக்கான்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, இன்னாருதான் நீ சொல்லலைன்னா நீ சாதி விரோதின்னு உங்களால முத்திர குத்திட முடியுது. லப்பர் பந்துவை நீ யாரு பேசலாட்டியும் அவங்கள கை காட்ட முடியும். இங்க வந்து ஒரு விஷயத்த நான் முன்வைக்கிறேன். லப்பர் பந்து தாமியஸோட விருது கொடுத்தாங்க. ஆமா, இடதுசாரி விருது. நான் சொல்றது அடையாள அரசியல்வாதிகள் தோழர், நீங்க அதுதான் வந்து அதை நீங்க பேசாம பிரிவிலேஜா பேச முடியாதுல்ல. ஏன்னா ஒரு பிற்படுத்த சமூகம் படம் எடுக்கும் பொழுது அதை பற்றி நீங்க ஒரு வரி கூட பேசல. அதுதான் சாதி கொடுத்த உரையாடல். மாட்டுக்கறி திங்குறாங்க, உள்ள போறாங்க, அந்த பொண்ணை டிபெண்ட் பண்ணி அம்மான்றாங்க ஒரு இடைநிலை சாதி பெண். எவ்வளவு போகுது. அந்த அன்போடைய அம்மாவும் அப்பாவும் கேஷுவலான சமூகத்தை எதிர்கொள்றாங்க. அங்கேயும் பரியர் பெருமாள் மாதிரி ஒரு கேரக்டர் வருது. நான் இப்ப சொல்லுங்க, இவங்க யாரு இதை பத்தின கமெண்ட் பண்ணாங்க? பட் இவங்களோட சோகால்டு நீங்க சொல்லக்கூடிய நபர்களுடைய படங்களை மணிரத்னம் பாராட்டுறார், ரஜினி பாராட்டுறார். எனக்கு இது புரியலங்க. நான் என்ன கேக்குறேன், இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சொல்றேன்மா, இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்னை பாராட்டினீங்க அப்படின்னு சொன்னா நான் முதல்ல கவனிப்பேன். அப்புறம் யார்ட்டு இருந்து வருதுன்னு கேட்டு நிராகரிக்கவும் எனக்கு தெரியும். ஆனால் இவர்களுக்கு பெருங்கொண்ட மனிதர்களுடைய பாராட்டுகளை ஏற்றுக்கொள்வதற்கான மனோபாவத்தையும் வைத்துக்கொண்டு நான் யாரையும் எதிர்த்து அருவமாக சண்டையிடுகிறேன் அப்படின்னு ஒரு விதை விதைக்கிறது சாதி அழிப்பதற்கு வழிவகுக்காது, உதவாது அப்படிங்கிறது என்னுடைய இறுதி கருத்து. இல்லை, ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம். ஏன்னா வலதுசாரிகள் குறிப்பாக நேரடியாக சொல்லுவாங்க, பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய அவர்கள் கட்சி கொண்டு நினைச்சவர்கள் மணிரத்னம் போன்ற என்ன சொல்றது பார்ப்பனியத்தை மட்டுமே பெரும்பாலும் சங்கர் போன்ற தூக்கிப்பிடித்தவர்கள் இந்த படத்தை வந்து பாராட்டும் போது அங்க நமக்கு ஒரு எச்சரிக்கையும் தேவைப்படும். சொன்னது போல அதான் இந்த வடதுசாரி சிந்தனை கொண்டவர்களுக்கு அவங்களோட பேச்சு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ஆனா இடதுசாரி சிந்தனை எடுத்துக்கிட்டப்ப அதுக்குள்ள நிறைய சிக்கல் வரும். அவர் இந்த ஒரு கேள்வியை நானும் பல இடங்களை எதிர்கொண்டிருக்கேன். ஆமா, அந்த சிக்கல் இருக்கதான் செய்யுது. ஒண்ணு கிடையாது. இல்ல ஒரு சாதி இருக்க படத்தை அது எப்படி வலதுசாரியம் கொண்டாடும் இடதுசாரியம் கொண்டாடும் ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த இது இருக்கு. அது வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் கொண்டாடுறாங்க. அதுக்கான பின்னணி அரசியல் எல்லாமே இருக்கலாம். நான் ஒரு திரை பார்வையாளர் நான் பாக்குறேன், நான் ஒரு சினிமா பீப்புளா பாக்குறேன், அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா இப்ப மணிரத்னம்லாம் நீங்க சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னு ஒரு இதுல உட்காந்துரு அவர் பாராட்டுறாரு. அவர் சொன்னா சரி, நான் கரெக்டா தான் சொல்லுவேன், நான் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு இதா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மேபி அதான் அவர் பாராட்டுறாரு அப்படின்னு படங்கள் வேற அவர் பாராட்டுற படங்கள். நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன், அவ்வளவு வந்து இந்த மாதிரியான எளிய மக்களோட திரைப்படங்களை பாராட்டுற அளவுக்கு பரந்த மனது உள்ளவர்கள் தங்களோட படங்கள்ல இது வரைக்கும் என்ன சொன்னாங்க. அவர் எடுக்கிற மிகப்பெரிய படமான மிகப்பெரிய படமான எவ்வளவு பிற்போக்குத்தனமான படம், பெண்ணடிமைத்தனம். ஒரு அழகான ஆளுமை உள்ள ஒரு பொண்ணை நான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுவேன், சமையல் கட்டுல நிப்பாட்டுவேன்னு ஒரு கதாநாயகி அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை சந்திச்ச இந்த எந்திரன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பெரிய மேல்தட்டுல வாழ்ற மக்களாகவும் இவங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குற மக்களா சேரி மக்களை காமிக்கிறீங்க. அப்ப நீங்க இவ்வளவு இந்த படத்தெல்லாம் பாராட்டுற பெண்ணுக்கான சாத்வீகம் அது சமஸ்கிருதத்தில் உள்ள பொன்மொழியில் தானே பரந்த மனப்பான்மையோடு பாராட்டு. உங்க படத்துல நீங்க என்ன கொண்டு வந்தீங்க, என்ன முற்போக்க திணிச்சிட்டீங்க, என்ன சமதளத்துல சமத்துவத்தை என்ன பேசிட்டீங்க, பெண் விடுதலை பத்தி என்ன பேசிட்டீங்க, முழுக்க உங்க திரைப்படங்கள் பேச கூட யார் தேவைப்படுது, ரஞ்சித் தேவைப்படுறாரு. அப்ப நாங்க கொண்டாடதான் வேணும். இப்போ வெகுஜனங்கள் அல்லது பிரமாதமான வெற்றி அடைந்த படங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எந்த விதமான சமத்துவம் பேசல. இங்க எளிய மக்களும் இங்க எல்லாமே வந்து ஒரே சமதளம் அப்படின்ற விஷயத்தையும் பேசல. அவங்க படங்கள்லாம் கோடிக்கணக்கான லாபத்தை அடைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து மனம் திறந்து பாராட்டுறாங்க அப்படின்னா இந்த வெள்ளையா இருக்கிறவங்கலாம் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். நீங்க இதை பாராட்டுறீங்கன்னா உங்க படைப்புகள்ல எந்த விதத்துக்கு நீங்க அதை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து ரொம்ப சேஃபான ஒரு சேஃப் சோன்ல இருந்துட்டு நீங்க ஒரு திரைப்படத்தை கொடுத்துட்டு சம்பாதிச்சுட்டு நீங்க பேர் வாங்கிட்டு போறீங்க. ஆனா அப்படியான ஒரு காலகட்டத்துல இளைஞர்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய அரசியல் தேவைப்படுங்கிற இந்த நேரத்துல இந்த மாதிரியான விவாதங்களை உருவாக்குன ஒரு படத்துக்கு
நாம முன்னுரிமை கொடுக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் படத்தை இங்கே வந்து ஒரு கலையாக மட்டும் பாருங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலுமே கடந்த காலங்களாக இருக்கட்டும், கடந்த 50-70 வருடங்களாக இருக்கட்டும், திரைப்படங்கள் சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய சாதனைகள்லாம் இருக்குது. ஒரு தேட்டரில் எல்லாரையும் சமமாக உட்கார வச்சது தேட்டர்கள் தான், சினிமா தான் வந்து எல்லாரையும் சமமாக உட்கார வச்சிச்சு. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குனா ஒரு பங்கு சினிமாவுக்கு இருக்கு. அதே மாதிரி சினிமாவின் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்னெல்லாம் சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கிற இயக்குனர்களை நம்ம கொண்டாடுவதும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் தம்பி. அண்ணன் முதல்ல சொன்ன மாதிரி அவர் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சப்போ ஒன்று புரிஞ்சு, இதை தான் இப்போ மாரி செல்வராஜ் எடுத்தாலே இந்த ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விவாதத்தில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றது இருக்குல்ல. அது வந்து அப்படின்னா நம்ம இந்த சமகாலத்தில் இளைஞர்களும் அனைவருமே இது சார்ந்த அரசியல் பேசுகிற புரிதலுக்கு வந்துட்டோம். ஆனாலும் இதில் இன்னும் குறைகள் இருக்குது, இதெல்லாம் பேசல, இப்பெல்லாம் இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் அந்த கேள்வின்றது நம்ம இப்போ இந்த அரசியல் பக்குவத்துக்கு நம்ம மொத்த சமூகம் வந்துச்சு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழல். இந்த பொறுப்பு அந்த இயக்குநர்களோடது, அந்த இடத்துக்கு போக வேண்டியது நம்மளோட பொறுப்பும் கூட அப்படின்ற அந்த கருத்து எனக்கு அதான் உண்மை. நம்ம இவ்வளோ பேர் பேசணுன்ற காரணம் இத்தனை, அதுவும் உண்மைதான். அவங்க பண்ண திரைப்படங்கள்னாலதான் இன்னைக்கு இவ்வளோ வெகுஜன இளைஞர்களும் சரி எல்லாருமே இந்த படம் இந்த அரசியல் சார்ந்ததுதான் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த கட்ட அரசியலை பேச வேண்டிய, அதை காட்ட வேண்டிய பொறுப்பு இயக்குநர்களுக்கு இருக்கு, அதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கு. எனக்கு இந்த படத்துல இன்னொன்று இந்த ஜாதி இல்லாமல் ஐடியாலஜியா வந்து இவர் காட்டினது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இது பார்த்த வரைக்கும், எனக்கு கன்சியூம் பண்ண வரைக்கும். இன்னொன்று மியூசிக், நிவாஸ் கே பிரசன்னா அவர் இதில் வந்து ரொம்ப அழகாக வந்து மியூசிக் வந்து ரொம்ப கொடுத்துருந்தாரு. தீக்கொளுத்தி சாங்காக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துகிட்டு போனது தான். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பங்காளி சொல்லப்போனால் மியூசிக் இந்த படத்துக்கு. நான் வந்து நோட் பண்ணேன் எல்லா இடத்துலையும் வந்து மியூசிக் வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அது கொண்டு வந்தது. அப்புறம் மாரி செல்வராஜ் வந்து அவர் படங்களில் வந்து மேக்ஸிமம் வந்து மெட்டஃபரிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாங் ஷாட்ல இருந்து அந்த லவ்வை காட்டினதும், அதுக்கப்புறமா ரொம்ப வந்து லவ்வை டிஸ்கிரைப் பண்ணாம பின்னாடி இருந்த ஒரு சில ஷாட் வந்து நடுவில் காமிச்சிட்டு போனதும், அதுக்கப்புறமா வந்து கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான், துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால தான் சாவான். ஏன்னா அமீர் வந்து கத்தி எடுக்க மாட்டாரு, அவர் துப்பாக்கி எடுக்க மாட்டார், கத்தி மட்டும் தான் எடுப்பாரு. துப்பாக்கி கையில கொடுத்தாலுமே அவர் என்னன்னா துப்பாக்கியில எல்லாரையும் கொண்டுகிட்டு இருப்பாரு. ஆனா துப்பாக்கியில தான் அவர் சாவாரு, இவர் வந்து கத்தியால தான் சாவாரு. ஸோ அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற அந்த 2 பேர் என்னதான் கூட்டமா இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு வந்து அதுல மாற்று கருத்துப்பாடு இருக்கும். ஸோ அவங்க தான் இவங்களே கொள்வாங்க. அவன் தான் வந்து துருவை காட்டுவான். ஸோ துருவ வந்து தப்பானவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி, ஆனா கடைசியா பார்த்தா அவன் தான் தப்பானவனா இருப்பான். ஸோ உள்ளே இருக்கும் இந்த மெட்டஃபரிக்கலா ஒரு சில சின்ன சின்ன விஷயம் அது படத்தை இன்னும் மெருகேத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி காட்டின விதங்கள் நல்லா இருந்துச்சு. நிவாஸ் கே பிரசன்னா பாட்டுகள், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சின்ன கூட ஒரு பாட்டு பாடிருக்காங்களா இந்த படத்துலயா? வேடம் பாடிருக்காப்ல, வேடம் பாட்டுன்னு விஷயம். ஏன்னா தமிழ் சினிமா ரொம்ப வருஷமா அந்த பதில விட்டுறக்கூடாது. பாடலுமே வேடனுடைய அந்த பாட்டுமே வாடா மாடா அப்படின்றது அது நல்லா வேடனும் அறிவும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு இமோஷனலாக அந்த இமோஷனலாக நல்லா செஞ்சுருந்தாலே அதை முதல்ல பாராட்டி கொண்டாடி தீர்த்தக்கூடிய மனநிலை எழுதக்கூடியவன் நான். அதையும் தாண்டி இப்படியும் பார்க்கணுங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அந்த பாயிண்ட் ஆஃப்ல இந்த கலந்துரையாடல் இருக்கு இல்லையா, அது எல்லா வகையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாருமே அவங்களுடைய முன்முடிவோடு நின்றாமல் ஒரு பறந்து சிந்திப்பதற்கான ஒரு தளத்தை இந்த விவாதம் ஏற்படுத்தி நான் நம்புறேன். எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை முன்னிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நீ சொன்னது மாதிரியே வலதுசாரிகள் இதை வந்து கொண்டாடுவதை நம்ம அவ்வளவு சீக்கிரமாக எளிதாக கடந்து போக முடியாது. நம்ம அதையும் அட்ரஸ் பண்ணணும். அந்த விழிப்புணர்வு ஒருவேளை ரஞ்சித்துக்கோ அல்லது மாரி செல்வராஜுக்கோ இல்லாமல் போனால் அவங்களுமே இதை சேர்த்து ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த விவாதம் உருவாக்கணும்னு நம்புகிறோம். இது ஒரு கலவையான விமர்சனம். இது அப்படியே மக்களின் பார்வைக்கு, குறிப்பாக சினிமா ரசிகரின் பார்வைகளுக்கு விட்டு விடுகிறோம். இந்த மாதிரியான ஒரு கூர்மையான ஒரு திரை விமர்சனம் சார்ந்த ஒரு விமர்சனத்துக்குள்ள ஒரு கலவையாக ஒரு அவர்களுடைய ஆளுமை இயல்புகள் குறையாமல் முன்வச்சமைக்கு மிக்க நன்றி. நன்றி.